ஹலோ கைஸ், குட் ஈவினிங். ஆடியோ கிளியரா இருக்காது? ஆடியோ ஓகே தானே? எஸ் எஸ். ஓகே. ஹாய் ஹாய். குட் ஈவினிங் குட் ஈவினிங். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேப் அப் கேப் டவுன். ஸோ இது ரெண்டையும் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு, ஸோ அப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ என்னென்ன செக்மெண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ கேபிட்டல் வந்து தேவைப்படும், ஸோ அப்போ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணும், ஸோ அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ரோல் ஓவர்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மூணுமே வந்து இன்னைக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். லைவ் மார்க்கெட் செஷன் வந்து நம்ம ஃப்ரைடே மார்னிங் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மொத்தமாக எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டே வந்து லைவ் மார்க்கெட் செஷன் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகே ஓகே கைஸ். ஸோ நேற்றே வந்து கேப் அப் வந்து ஓரளவு நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து கேப் டவுனும் சேர்த்து பார்த்துலாம். கேப் அப் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுனாலே கேப் டவுன் வந்து ஈஸி தான். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நான் திரும்பவும் வந்து கேப் அப் வந்து ரிவைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கேப் டவுனும் அப்படியே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் கால்குலேஷன்ஸ் வேணும்னா, ஸோ நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ணுற கால்குலேஷன்ஸை லாஸ்ட்டாக வந்து கால்குலேஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். கேப் அப்ன்றது இன்னைக்கு க்ளோஸை விட நெக்ஸ்ட் டே ஓப்பன் வந்து அதிகமாக இருந்ததுன்னா கேப் அப்பு. ஸோ முதல் நாள் ப்ரீவியஸ் க்ளோஸை விட நெக்ஸ்ட் டே ஓப்பன் வந்து ப்ரைஸ் வந்து டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா, ஸோ அதுதான் கேப் டவுன் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த கேப் அப்போ கேப் டவுனும் நடந்தால் நமக்கு என்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்துருந்தோம். ஸோ கேப் அப் நடந்தது அப்படின்னா நமக்கு என்ட்ரிஸில் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சரோட பை என்ட்ரியும், நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட புட் செல் என்ட்ரி, நிஃப்டி பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன், ஓகேவா? பையிங் ஆப்ஷன் பையிங்ல கால் பை என்ட்ரி வந்து மிஸ் ஆகலாம்ன்றதை நம்ம பார்த்துருந்தோம். அப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னா 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இன்கேஸ் டார்கெட்ல வந்து இந்த 3 டார்கெட் நமக்கு மிஸ் ஆகலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சரோட பை டார்கெட்டு, அப்புறம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி புட் செல்லோட டார்கெட்டு, நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட கால் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தோம்னா அதோட டார்கெட் மிஸ் ஆகலாம். டார்கெட் மிஸ் ஆனால் வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே எக்ஸிட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அதான் ரூல். ஸ்டாப் லாஸ் வந்து என்னெல்லாம் மிஸ் ஆகலாம்னா, நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சரோட செல் ஸ்டாப் லாஸ் மிஸ் ஆகலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன் நம்ம செல் பண்ணி ஏதாவது ஹோல்டு பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இப்போ காலோட செல் ஸ்டாப் லாஸ் வந்து மிஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இல்லை ஆப்ஷன் பையிங் வந்து ஏதாவது புட் ஆப்ஷனை பை பண்ணி ஹோல்டு பண்ணியிருந்தோம்னா, ஸோ அதோட ஸ்டாப் லாஸ் மிஸ் ஆக சான்சஸ் இருக்கு. அப்படி நடந்தாலுமே நம்ம 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேவா? என்ட்ரியோ ஸ்டாப் லாஸும் மிஸ் ஆனால் 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணணும். டார்கெட் மிஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே எக்ஸிட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ 2 விதமா வந்து நமக்கு வந்து மிஸ் ஆகலாம்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஸோ டார்கெட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்பவே ஓப்பன் ப்ரைஸே நம்ம என்ட்ரியை விட அதிகமாக இருக்கலாம். ஓகேவா? இல்லைனா ஓப்பன் ப்ரைஸே நம்ம ஸ்டாப் லாஸை விட கம்மியாக போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று மிஸ் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆகிறப்போ நமக்கு என்ட்ரி மிஸ் ஆகிருக்காது. அதோட கம்மியாக தான் இருந்திருக்கும். பட் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுற டைம் இருக்கு இல்லையா? ஃபியூச்சருக்கு வந்து 9:16, ஆப்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 9:25. ஸோ அந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ட்ரிஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும். ஓகேவா? அந்த டைமுக்கு முன்னாடி அதை கிராஸ் பண்ணி போயிருந்திருக்கலாம். இது 2 நடந்ததுனாலே நம்ம கேப் அப் கேப் டவுன் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி கால்குலேஷன்ஸ் வந்து திரும்ப நம்ம பண்ணுறது அப்படின்றது பார்த்துடலாம். ஃபியூச்சர்ஸ்க்கு 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு 9:30யோட ஹை எடுத்தோம். ஸோ ஹை எடுத்துட்டு 2 டேயோட லோ ஸ்லோ டேட்டா எடுக்கிறோம். எடுத்துட்டு ஸோ நார்மலாக எப்பயும் போல ஃபியூச்சர்ஸ் கூடிய பை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷான என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸஸ் நம்ம கிடைக்க போது அதை வச்சுட்டு நம்ம மார்க்கெட்டில் என்டர் பண்ணலாம். இதை பிளேஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது டைம் இருக்கா? இப்போ வந்து நான் கேப் அப் ஆயிடுச்சு. நான் கேப் அப் ரூலை யூஸ் பண்ணி நிஃப்டி ஃபியூச்சர் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து புது லெவல் வந்து பை என்ட்ரி கால்குலேட் பண்ணிட்டேன். அதை பிளேஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பர்டிகுலர் டைம் இருக்கானா? கிடையாது. நீங்கள் கால்குலேஷன் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 9:30 நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க. பண்ணி முடிச்சோன்னே ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் ஆகுதுன்னா ஸோ உடனே நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பர்டிகுலர் டைம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி புட் செல். ஸோ செல் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம். டூல் வச்சு சொல்லிடுவோமா? ஓகே வெயிட். ஓகே. ஸோ டூலில் வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லை. சிம்பிளாக என்ன டேட்டா நம்ம என்ட்ரு பண்ணுறோமோ அது மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட டேட்டான்னு மட்டும் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்
இப்போ வந்து நிஃப்டி வந்து ஃபியூச்சரோட வந்து பை என்ட்ரி மிஸ் ஆகுது அப்படின்னா மார்னிங் நீங்கள் வந்து 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு 9:30யோட ஹை வந்து 17,545.55னா ஸோ அதை வேல்யூ என்ட்ரு பண்ணிட்டு 2 டேவோட லோவஸ்ட்டில் வந்து 17,321. ஸோ அப்படின்னா இது 2 வேல்யூ நீங்கள் என்ட்ரு பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து கால்குலேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதை வச்சு நீங்கள் ட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணுறப்போ. இது ஆப்ஷன் பையிங். ஸோ இதுக்கும் ஸ்பாட் ஓகேவா? இங்கேயே கொடுத்துருப்பேன் என்ன டேட்டா எடுக்கணுன்றது. நிஃப்டி 50யோட ஸ்பாட்டு 9:30யோட ஹையு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பஃபர் ஆட் ஆயிரும். ரவுண்ட் அப் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் வந்துடும். ஸோ அப்புறம் அந்த ஸ்ட்ரைக்கை டேரெக்டாக வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். கரெக்டாக அதான ரூல். ஆப்ஷன் பையிங்கோட ரூல்ஸ் அப்படியே வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஃபைனல் ஸ்ட்ரைக் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரைக்கோட 9:30யோட ஹை என்ன போயிருக்கு, 2 டேவோட லோவஸ்ட் லோ என்னன்றதை என்ட்ரு பண்ணிங்கன்னா ஸோ இங்கே என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்துடும். ஸோ ஆப்ஷன் பையிங்க்கு 2 ஃபார்முலா நம்ம இருக்குது. கரண்ட் வீக், நெக்ஸ்ட் வீக். கரண்ட் வீக் எக்ஸ்பைரி நம்ம செலக்ட் பண்ணியிருந்தா கரண்ட் வீக் கூடிய ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி வந்து செலக்ட் பண்ணியிருந்தா நெக்ஸ்ட் வீக் கூடிய ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டிக்கும். இது ஆப்ஷன் செல்லிங். ஆப்ஷன் செல்லிங்க்கு அதே தான். நிஃப்டி ஸ்பாட்டு பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட்டோட 9:30யோட ஹை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் எண்ட் ஸ்ட்ரைக் வந்து நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துரும். அதுக்கப்புறம் அதை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதில் மினிமம் ப்ரீமியம் இருக்கா, மினிமம் ஓஏ இருக்கான்றதை நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? கிளியரா? எஸ். அதில் வந்துட்டு நம்ம நார்மலாக ஆப்ஷன் செல்லிங் ஈவினிங் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்னா 2 டேவோட லோவஸ்ட்டில் கூட வந்து நம்ம மினிமம் ப்ரீமியம் இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இன்ட்டு 0.85% நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இன்ட்டு 1.1%. ஓகேவா? பட் வந்து கேப் அப் கேப் டவுன் யூஸ் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 9:30யோட லோ. ஓகேவா? எப்படி பார்க்கணுன்றது நேற்று நம்ம கிராஃபில் வந்து பார்த்துருந்தோம். கரெக்டாக 15 மினிட்ஸ் கேண்டில் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு டேயோட ஃபஸ்ட்டு 15 நிமிஷத்தோட கேண்டில் கரெக்டாக அதோட லோ கூட தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். அதே சேம் ஸ்டெப் தான் வந்து பேங்க் நிஃப்டிக்கு நேற்று நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இது வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ இன்கேஸ் வந்து நம்ம ஹோல்டிங்கில் இருக்கிறோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் மிஸ் ஆகிடுதுன்னா ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ணக்கூடியது. ஸோ நிஃப்டி ஃபியூச்சர் வந்து செல் பண்ணி ஹோல்டிங்கில் இருக்கிறோம், ஸ்டாப் லாஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நிஃப்டி 50 ஃபியூச்சர் நம்ம எந்த கான்ட்ராக்ட் வந்து ஹோல்டிங்கில் இருக்கோமோ அதோட 9:30யோட ஹை என்னன்ற ப்ரைஸிங் என்ட்ரு பண்ணால் புதுசாக ஸ்டாப் லாஸ் கிடைக்கும். அந்த ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்கும். இது வந்து ஆப்ஷன் பையிங். ஸோ ஆப்ஷன் பையிங்கிறப்போ நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக்கில் தான் வந்து ஹோல்டிங்கில் இருக்கும் ஆப்ஷன்ஸ்ன்றப்போ. ஓகேவா? எந்த ஸ்ட்ரைக் வந்து நம்ம ஹோல்டிங்கில் இருக்குமோ புட் ஸ்ட்ரைக். ஸோ அந்த ஸ்ட்ரைக்கோட 9:30யோட லோ. ஸோ அந்த ப்ரீமியம் என்னன்றதை இங்கே என்ட்ரு பண்ணோம்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து கிடைச்சிடும். அதை நியூ ஸ்டாப் லாஸை நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? பழைய ஸ்டாப் லாஸ் வந்து விட்டுறணும். ஸோ பழசை வந்து தயவு செஞ்சு பிளேஸ் பண்ணிடாதீங்க. பழைய இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 300 பை பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணியிருக்கோம். 170 ஸ்டாப் லாஸ்ன்னு இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்பவே ஒரு 150 ஓப்பன் ஆயிடுச்சு. 170 நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். பட் 150 போயிடுச்சு. அப்போனா வந்து அவசரப்பட்டு 9:15க்கே வந்து எக்ஸிட் ஆக வேண்டாம். 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகேவா? வெயிட் பண்ணிவிட்டு 9:30யோட லோவை எடுத்து நியூ ஸ்டாப் லாஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கிளியரா? ஸோ நீங்கள் சில டைம் அவசரப்பட்டு எக்ஸிட் ஆகிட்டீங்க அப்படின்னா அது திரும்ப வந்து ரெக்கவர் ஆக சான்சஸ் இருந்திருக்கும். இல்லைனா வந்து ரெக்கவர் ஆகி ப்ராஃபிட்டே போகிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு லாஸை வந்து ஃபேஸ் பண்ண வேணாம். ஓகேவா? எக்ஸ்ட்ரா ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் ரிஸ்க் இருந்தாலும் ஸோ நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு ஏற்றாப்புல ஸோ அது ரெக்கவர் ஆகணும். இல்லைனா வந்து டார்கெட் இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் பிரச்சனை இல்லை. அடுத்து ட்ரெண்டு வந்து டவுன் சைடு போகுது அப்படின்னா ஸோ இதில் எக்ஸிட் ஆகிட்டு அடுத்த ட்ரேட் வந்து நமக்கு வந்து என்டர் ஆயிடும். கரெக்டாக? ஏன்னா ஆப்போசிட்டில் இப்போ நம்ம கால் பை வந்து ஹோல்டிங்கில் இருக்கிறோம்னா புட் பையோட ஆர்டர் வந்து அடுத்த டேயில் வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி புட் பை வந்து நம்ம ஹோல்டு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கால் பை வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அது என்ட்ரி வந்துட்டு அது ரெக்கவர் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் ஒன்று தான். அதனால் பயந்து வந்து எக்ஸிட் ஆக தேவையில்லை. ஓகேவா? ஸோ மார்க்கெட்டை பார்த்து பயப்பட வேண்டாம். நெக்ஸ்ட்டு கால் செல்லோட ஸ்டாப் லாஸ். இன்கேஸ் வந்து செல்லிங்கில் நம்ம வந்து ஹோல்டிங்கில் இருக்கோம் அப்படின்னா எந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் வந்து ஹோல்டிங்கில் இருக்கிறோம் அது ஸ்டாப் லாஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்கோட 9:30யோட ஹை என்னன்றதை என்ட்ரு பண்ணிட்டா ஸோ இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் நமக்கு கால்குலேட் ஆகும். ஸ்டாப் லாஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, பஃபர். நேற்று என்ன ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத இங்கே நான் கொடுத்துருந்தேன். கரெக்டாக? எஸ். ஸோ இங்கே இருக்குது ஃபார்முலாஸ் எல்லாமே. ஃபியூச்சர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் பையிங்க்கு வந்து ஆப்ஷன் செல்லிங்க்கு என்ன ஃபார்முலா, ஸோ என்ன பஃபர் 10% பஃபரு. ஆப்ஷன் பையிங்க்கு வந்து -10% -7% 2 பஃபர். ஓகேவா? ஸோ இதே தான் அந்த டூல்லையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ். ஓகே? ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து மேனுவலாக கால்குலேட் பண்ணாலும் சரி தான், இல்லை நீங்கள் அந்த டூலை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணாலும்
ஓகே தான். ஸோ இப்போ வந்து கேப் டவுன். ஓகேவா? ஸோ கேப் அப் நேற்று பார்த்ததா ரிமைண்ட் பண்ணியிருந்தோம். இப்போ கேப் டவுன்றது அப்படியே இதுக்கு ஆப்போசிட். ஸோ இப்போ கேப் டவுன் நடந்தா என்னெல்லாம் நமக்கு வந்து மாற்றணும் அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். கேப் டவுன். ஸோ கேப் டவுன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்னென்ன என்ட்ரிஸ் மிஸ் ஆகுன்றத நான் சொல்லிடுறேன். மார்க்கெட்டில் கேப் டவுன்னா என்ன? முதல் நாள் க்ளோஸை விட நெக்ஸ்ட் டே ஓப்பன் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து கேப் டவுன். கரெக்டாக? ஸோ இப்போ கேப் டவுன் நடந்ததுன்னா நமக்கு என்ட்ரியில் எதெல்லாம் மிஸ் ஆகும்னா அப்படியே ஆப்போசிட். அங்கே வந்து ஃபியூச்சரோட பை என்ட்ரியா, இங்கே வந்து ஃபியூச்சரோட செல் என்ட்ரி. ஸோ அதே மாதிரியே அங்கே ஆப்ஷன் செல்லிங்கில் புட் செல் என்ட்ரி மிஸ் ஆகுதா? ஸோ இங்கே வந்து கால் செல் என்ட்ரி. அதே மாதிரி ஆப்ஷன் பைங்கில் அங்கே கால் ஆப்ஷனோட பை என்ட்ரி மிஸ் ஆகுதா? கேப் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனோட பை என்ட்ரி வந்து மிஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்படியே ஆப்போசிட். அதுவே டார்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட செல்லோட டார்கெட் மிஸ் ஆக சான்சஸ் இருக்கு. அப்புறம் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட கால் செல் டார்கெட் மிஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அப்புறம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட புட் ஆப்ஷன் பையோட டார்கெட் மிஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் டார்கெட்ஸ் வந்து மிஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டாப் லாசஸ். நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சரோட பை ஸ்டாப் லாஸ். ஏன்னா பைனா மார்க்கெட் நமக்கு அப்ல போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹோல்டிங்ல இருக்கிறோம். மார்க்கெட் நெக்ஸ்ட் டே வந்து கேப் டவுன் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் மிஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேவா? பையோட ஸ்டாப் லாஸ் மிஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அப்புறம் செல்லிங் ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட புட் செல்லோட ஸ்டாப் லாஸ் மிஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் பைங்னா ஸோ கால் பையோட ஸ்டாப் லாஸ். ஓகேவா? அப்படியே வந்து ஆப்போசிட். அங்கே என்னெல்லாம் இருக்கோ அதை அப்படியே ஆப்போசிட்டாக வந்து வச்சுக்கிறோம். ஸோ இதுக்கும் அதே தான். என்ட்ரி மிஸ் ஆனால் 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணணும். டார்கெட்ஸ் மிஸ் ஆச்சுன்னா நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வந்து எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து மிஸ் ஆச்சுன்னா நம்ம 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி ஃபியூச்சரோட செல் என்ட்ரின்னு கொடுத்தேன். ஏன்னா கேப் டவுனில் செல் என்ட்ரி தானே மிஸ் ஆகும். இப்போ செல் என்ட்ரி வந்து 17,577னா நெக்ஸ்ட் டேயோட ஓப்பன் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ லோவில் போகணும். இப்போ வந்து 17,504 ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து 17,577 வந்து நம்ம வந்து செல் பண்ணணும். அதனால் 17,504 ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம செல் பண்ண வேண்டிய பிளேஸ்ல இருந்து இன்னும் கீழே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ கேப் டவுனில் இப்படி தான் என்ட்ரி மிஸ் ஆகும். பையிங்னா ஸோ நம்ம பை பண்ண வேண்டிய ப்ரைஸை விட அதிகமாக மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா அது வந்து நமக்கு பை என்ட்ரி மிஸ்ஸு. செல்லுன்றப்போ நம்ம செல் பண்ண வேண்டிய ப்ரைஸை விட மார்க்கெட் லோவாக ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு செல் என்ட்ரி வந்து மிஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொன்று, இதுவும் நிஃப்டியோ ஃபியூச்சரோட செல் என்ட்ரின்னு வச்சுக்கலாம். ஓப்பன் ஆகிறப்ப மிஸ் ஆகலாம், இல்லைனா ஓப்பன் ஆகிட்டு நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மிஸ் ஆகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டே ஓப்பன் வந்து அதை விட அதிகமாக தான் ஓப்பன் ஆயிருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ 630 ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம 577 தான் செல் பண்ணணும், அது 630 ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ வந்து நமக்கு செல் என்ட்ரி மிஸ் ஆகிருக்காது. ஓகேவா? ஸோ இது செல்லுனா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நம்ம செல் பண்ண வேண்டிய ப்ரைஸை விட லோவாக ஓப்பன் ஆகிடக்கூடாது, இல்லைனா நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுற டயத்துக்கு முன்னாடி அந்த ப்ரைஸை கட் பண்ணி லோ போயிடக்கூடாது. ஓகேவா? ஸோ 17,550 போயிடுச்சு 9:16க்கு முன்னாடி அப்படின்னா இதுவும் என்ட்ரி மிஸ். கிளியரா? ஸோ பைக்கு வேற, செல்லுக்கு வேற. ஓகேவா? அதே மாதிரி தான் ஆப்ஷன் பையிங்னா நம்ம பை பண்ண வேண்டிய ப்ரைஸுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனாலோ இல்லை நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரைஸை கிராஸ் பண்ணிட்டாலோ என்ட்ரி மிஸ்ஸு. இதுவே ஆப்ஷன் செல்லிங்னா நம்ம 145 செல் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ மார்க்கெட் 145க்கு கீழே, ஸோ 140, 130, 100ன்னு ஓப்பன் ஆகிட்டா என்ட்ரி மிஸ்ஸு. இல்லை 9:25க்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 9:20க்கோ 9:22க்கோ இல்லை 9:23க்கோ அந்த 145க்கு கீழே லோ போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 140 இல்லை 139 லோ வந்துடுச்சு அப்படின்னா அதுவும் என்ட்ரி மிஸ்ஸு. செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ட்ரி ப்ரைஸை விட மார்க்கெட் அதிகமாக ஓப்பன் ஆச்சுன்னா பிரச்சனை கிடையாது, கம்மியாக ஓப்பன் ஆனால் என்ட்ரி மிஸ். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல பையிங்க்கு உரிய அதே ரூலை வந்து ஃபாலோ பண்ணிடக்கூடாது. கிளியர்? ஸோ இந்த கேப் டவுன் ஆச்சுனாலும் நம்ம என்ட்ரி எதெல்லாம் மிஸ் ஆகுதோ எல்லாத்துக்குமே கால்குலேட் பண்ண தேவையில்ல கைஸ். அதை நல்லா நம்ம வச்சுக்கோங்க. இப்போ இன்கேஸ் கேப் டவுன் நடக்குது, நிஃப்டியோட என் செல் என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு, ஆனால் பேங்க் நிஃப்டியோட செல் என்ட்ரி வந்து ஓப்பன் ஆகிறப்பையும் மிஸ் ஆகலை, 9:16க்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுற டைம் வரைக்குமே மிஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து
நிஃப்டிக்கு மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும், பேங்க் நிஃப்டி கால்குலேட் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி தான் ஆப்ஷன் செல்லிங்க்கும் பேங்க் நிஃப்டியோட கால் செல் என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு, ஆனால் நிஃப்டியோட கால் செல் என்ட்ரி மிஸ் ஆகலைன்னா பேங்க் நிஃப்டியோட கால் செல் மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். அட் அ டைமில் எல்லாத்துக்குமே இப்போ கேப் டவுன் நடந்துருச்சுனாலே எல்லாத்தையும் உட்காந்து கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி இதெல்லாம் பண்ண போகிறீங்களோ அதில் மிஸ் ஆன என்ட்ரிஸை மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். ஸோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே கால்குலேட் பண்ணக்கூடாது. எது எது மிஸ் ஆச்சோ அதுக்கு மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும். சில டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸில் வந்து என்ட்ரி வந்து எதுவுமே மிஸ் ஆகிருக்காது, நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே. பட் ஆப்ஷன் செல்லிங்கில் என்ட்ரி மிஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் செல்லிங்க்கு மட்டும் நீங்கள் நியூ லெவல்ஸ் கால்குலேட் பண்ணால் போதும், ஃபியூச்சர்ஸுக்கு சேர்த்து கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? அதே மாதிரி தான் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்கு ஆப்ஷன் செல்லிங்கு இது ரெண்டும் மிஸ் ஆகாமல் இருக்கலாம், ஃபியூச்சர்ஸில் வந்து என்ட்ரி மிஸ் ஆகிருக்கலாம். அப்போ ஃபியூச்சர்ஸ்க்கு மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். எது என்ட்ரி மிஸ் ஆகுதோ எந்த செக்மெண்ட்டு அந்த செக்மெண்ட்டுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும், எல்லா செக்மெண்ட்டுக்கும் கால்குலேஷன் பண்ண தேவையில்லை. ஓகேவா? அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் நீங்கள் எது பர்டிகுலராக ஹோல்டிங்கில் இருக்கிறீங்களோ, நிஃப்டி கால் செல் ஹோல்டிங்கில் இருக்கீங்களா அதுக்கு ஸ்டாப் லாஸ் மிஸ் ஆனால் மட்டும் அதை மட்டும் தான் நீங்கள் கால்குலேட் பண்ண போறீங்க. ஏன்னா நீங்கள் ஹோல்டிங்கில் இல்லாததுக்கு எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? ஸோ அதனால் இதெல்லாம் நடக்கலாம். இதில் நீங்கள் எந்த கால் செல் ஹோல்டிங்கில் இருக்கீங்களா, இல்லை புட் செல் ஹோல்டிங்கில் இருக்கீங்களா, இல்லை கால் பையா புட் பையா நீங்கள் எது ஹோல்டிங்கில் இருக்கீங்களோ அதுக்கு மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதும். ஓகேவா? ஏன்னா இவ்வளோ இருக்குன்னா இவ்வளோ இருக்குது, பட் நம்ம பர்டிகுலராக எதை பண்ணுறோமோ அதை ஃபாலோ பண்ணாலே போதும். கிளியரா? ஸோ கேப் அப் நடந்துட்டாலே எல்லாத்துக்கும் கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே மிஸ் ஆகாது. அப்படி எல்லாமே மிஸ் ஆச்சுன்னா நீங்கள் என்ன செக்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் கால்குலேஷன்ஸ் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் வந்து நிஃப்டி ஃபியூச்சர் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க, கேப் அப் ஆயிடுச்சு, நிஃப்டி ஃபியூச்சரு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரு ஆப்ஷன் செல்லிங் எல்லாமே என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ நீங்கள் எதில் பண்ணுவீங்க? நிஃப்டி ஃபியூச்சர் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. அப்போ நிஃப்டி ஃபியூச்சருக்கு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மித்த எல்லாத்தையும் வந்து சும்மா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா மற்ற எல்லாத்தையும் அதுக்கப்புறம் கால்குலேட் வந்து பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நீங்கள் எதில் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து கொடுத்துருங்க. மற்றதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அதை முடிச்சுட்டு ஆர்டர்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்த இதில் தான் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஒரு 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 மாதம் அந்த கால்குலேஷன்ஸ்லாம் பண்ண போனால் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்துடும். இதுக்கு எப்படின்னா ஸோ சேம் தான். ஓகேவா? இப்போ வந்து நிஃப்டி ஃபியூச்சரோட பைக்கு எப்படின்னா நம்ம எப்படி வந்து கால்குலேஷன்ஸ்லாம் வந்து பண்ணுறோம் அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ நிஃப்டி ஃபியூச்சரோட செல்லுனா அப்படியே டேட்டா மட்டும்தான் மாறப்போகுது. நான் இது கொடுத்துறேன், இதில் வந்து டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், என்ன ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுறோன்றது டூலில் வந்து உங்களுக்கு சிம்பிளாக. ஓகேவா? ஸோ எல்லா ஃபார்முலாவும் உள்ளே இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டி நிஃப்டியோட ஃபியூச்சர் செல்லு என்ட்ரி மிஸ் ஆனால் அதே தான். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம்னா 930 லோ வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? ஏன்னா செல்ன்றப்போ மார்க்கெட் நமக்கு டவுன் சைடு போகணும். அப்போ பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட 930 லோ வந்து எடுக்கணும். ஓகேவா? ஸோ லோ வந்து எப்படி எடுக்கிறது? ஸோ நீங்கள் எதுக்கு வந்து டேட்டா எடுக்கிறதா தான் ஸோ கிராஃப் வந்து ஸ்விட்ச் பண்ணிடுங்க. கேப் அப் கேப் டவுன் கண்ட்ரோல்+G. கிராஃப் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு சி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேண்டில்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் கண்ட்ரோல்+I கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டைம் ஃப்ரேம் வேணும்னு இருக்கும். ஸோ அதில் 15 மினிட்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இது வந்து இன்னைக்கு 18ஆம் தேதி. ஓகேவா? இதுதான் வந்து டேயோட ஃபஸ்ட்டு கேண்டில். இது என்னன்னா இந்த கேண்டில் எதை நமக்கு வந்து சொல்ல போகுது அப்படின்னா 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து 9:30 வரைக்கும் மார்க்கெட் என்ன ப்ரைஸில் ஓப்பன் ஆச்சு, எவ்வளோ ஹை போச்சு, எவ்வளோ லோ போச்சு, அதே மாதிரி 9:30க்கு மார்க்கெட் முடிகிறப்போ ஸோ அந்த 9:30க்கு முடிகிறப்போ உங்களுக்கு என்ன ப்ரைஸில் க்ளோஸ் ஆச்சு. ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்றது இந்த டேட்டா. இதில் நமக்கு என்ன தேவை? லோ தேவை. ஓகேவா? செல்லிங்னா ஃபியூச்சர் செல்லுக்கு எல் இருக்குல்ல 17,740.10 லோ எடுக்கணும். இதுவே கேப் அப் நடந்து ஃபியூச்சரோட பை என்ட்ரி மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஹை எடுக்கணும் 17,780. ஓகேவா? கேப் அப் நடக்கிறப்போ நம்ம ஹை எடுப்போம். அது என்னென்ன டேட்டா எடுக்கணுன்றது டூல்லே வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். அதனால பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ 9:30 ஹை லோ இப்படி தான் வந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு கேண்டில் டேயோட ஃபஸ்ட்டு கேண்டில். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே 9:30 லோ, அதுக்கப்புறம் இங்கே 2 டேயோட ஹையஸ்ட் ஹை. ஓகேவா? ஏன்னா செல்லுன்றப்போ
ஸோ மார்க்கெட் டவுனில் போகணும். அப்போ நம்ம 2 டேயோட ஹையஸ்ட் ஹை வந்து ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ இந்த 2 டேட்டாவை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ இங்கே நான் சும்மா ரேண்டமாக கொடுக்குறேன். 17,977 2 டேயோட ஹையஸ்ட் ஹைன்னு. ஓகேவா? அடுத்து ஃபார்முலா. இது வந்து ஃபியூச்சரோட நிஃப்டி செல் ஃபார்முலா இருக்கு இல்லையா? அது யூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து செல்ல ஃபியூச்சர் செல்லு. அப்போ என்ட்ரிக்கு 930யோட லோ இன்ட்டு 1 minus 0.125%. ஸோ டார்கெட் வந்து என்ட்ரி இன்ட்டு 1 minus 1.25%. ஸோ அப்புறம் ஸ்டாப் லாஸ் எம்எஸ்எல் வந்து என்ட்ரி இன்ட்டு 1 plus 1.25%. ஸோ அப்புறம் ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் வந்து டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸ் வந்து 2 டே ஹையஸ்ட் இன்ட்டு 1 plus 0.125%. செல்லுன்றப்போ நம்ம மினிமம் தான் வந்து ஸ்டாப் லாஸ் எடுப்போம். ஓகே, ஸோ மினிமம் வேல்யூ ஃபினிஷ். ஸோ இதுதான் இப்படி தான் வந்து நம்ம செல்லோட என்ட்ரி மிஸ் ஆச்சுன்னா நம்ம புதுசாக லெவல்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறது. ஓகேவா? நீங்கள் கால்குலேட் பண்ணுறதெல்லாம் தப்பா ரைட்டா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட் குரூப் இருக்குது. ஸோ மொத்தமாக கிளாஸஸ் எல்லாமே கம்ப்ளீட் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் குரூப்பில் நான் ஆட் பண்ணிடுவேன். அங்கே வந்து கேப் அப் ஆச்சா, கேப் டவுன் ஆச்சா, எந்த என்ட்ரி மிஸ் ஆச்சு, ஸோ அதோட புது கால்குலேஷன் பண்ண லெவல் என்ன அப்படின்றது எல்லாமே ஸ்டூடெண்ட் குரூப்பில் அப்டேட் ஆகும். ஸோ அதனால் எப்படி நான் வந்து செக் பண்ணுறது அப்படின்ற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வேண்டாம். ஓகேவா? நீங்கள் பண்ணுற ஒரு கால்குலேஷன்ஸும் சரியாக தப்பான்றத ஸ்டூடெண்ட் குரூப்பில் வர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, ஸோ அதில் வர லெவல்ஸ் கூட நீங்கள் கம்பேர் பண்ணி ஸோ கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் அப்படி பண்ணுறப்போ குரூப்பில் வந்ததுக்கும் ஸ்டூடெண்ட் குரூப்பில் வந்ததும் நீங்கள் பண்ணதுலையும் ஏதாவது வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன கால்குலேஷன் பண்ணீங்கன்றதை எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் செக் பண்ணிவிட்டு எங்கே மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன வந்து நம்ம பார்க்கணும்? ஆப்ஷன் செல்லிங். கரெக்டா? கேப் டவுன்ல வந்து நமக்கு கால் செல்லோட என்ட்ரி மிஸ் ஆகும். கால் செல் என்ட்ரி. ஸோ இங்கேயும் கலெக்ட் த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஸ்பாட் டேட்டா. ஆனால் 930யோட ஹை கிடையாது, 930யோட லோ. ஓகே, ஸோ அப்போ லோ. இங்கே வந்து பஃபர் வந்து -0.15%. சார் நான் ஃபார்முலா மட்டும் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபார்முலா மேலேயே கொடுத்துறேன். 930 லோ இன்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் 1 - 0.15%. ஸோ அதுக்கப்புறம் ரவுண்ட் டவுன் பண்ணணும். ஓகேவா? அதுனா ரவுண்ட் அப், கேப் அப்புக்கு ரவுண்ட் அப், கேப் டவுனுக்கு ரவுண்ட் டவுன் 100. ரவுண்ட் டவுன் வந்து காலோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக், நமக்கு ரவுண்ட் டவுன் பண்ணி வர வேல்யூ காலோட எண்ட் ஸ்ட்ரைக்கு. ஃபார்முலா வந்து +10 ஸ்ட்ரைக்ஸ். ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா காலுக்கு வந்து எண்ட் ஸ்ட்ரைக் +10 ஸ்ட்ரைக். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எப்பவும் போல் ஸோ ஸ்டார்ட் டு எண்ட் ஸ்ட்ரைக் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிட்டு மினிமம் ஓஏ இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் மினிமம் ப்ரீமியம் இருக்கான்றதை செக் பண்ணணும். ஆனால் 2 டேவோட லோ ஸ்லோ கூட பார்க்கக்கூடாது, 930யோட லோ கூட வந்து நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஆல் ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் ஈக்குவல் டு ஸோ கால் எண்ட் ஸ்ட்ரைக் +10 ஸ்ட்ரைக். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்ட்ரைக் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது எக்ஸ்பைரி என்னன்றதை நோட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரைக்கோட 930யோட லோ, 2 டேயோட ஹையஸ்ட் ஸ்ட்ரைக். ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஓகேவா? ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபார்முலா இதே தான், 930யோட லோ இன்ட்டு -1.10%, த என்ட்ரி இன்ட்டு -1.75, 1 - 75%. ஸோ அதுக்கப்புறம் எம்எஸ்எல், டிஎஸ்எல், ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்து ஒரே ஃபார்முலா தான். ஓகேவா? ஸோ இங்கே மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும்.
9 தேர்ட்டியோட லோ எடுத்திருக்கோம், -0.15% ரவுண்ட் டவுன். ஸோ அப்புறம் கால் ஸ்ட்ரைக். ஓகேவா? செல்லிங்கில் இவ்வளோ தான் சேஞ்சஸ். மற்ற எல்லாமே நம்ம எப்பவும் ஃபாலோ பண்ணுற அதே ரூல்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பையிங். ஸோ ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட புட் ஆப்ஷனோட பை என்ட்ரி நமக்கு வந்து மிஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வீக்லி ஆப்ஷன் பையிங்க்கு பேங்க் நிஃப்டி என்ன டேட்டா எடுக்கணும்? 9:30யோட லோ. கேப் டவுன்னா 9:30யோட லோ. ஓகேவா? லோ. ஸோ பஃபர் வந்து ஃபார்முலா கொடுக்குறேன். -5%. இங்கேயும் ரவுண்ட் டவுன். ஓகே, ஸோ இப்போ வந்து புட் பை தான் நமக்கு வந்து என்ட்ரி மிஸ் ஆயிருக்கும். ஸோ புட். ஸோ இப்போ அடுத்து என்ன ஸ்ட்ரைக் நம்ம கிடச்சிருக்கோ ரவுண்ட் டவுன் பண்ணி அந்த ஸ்ட்ரைக்கை நம்ம வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிட்டு மினிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்க்க போகிறோம். மினிமம் ஒஏ இல்லைன்னா புட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைக் டவுனில் போகணும். ஸோ அந்த ஸ்ட்ரைக் செக் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே ஆப்ஷன் பையிங் ஃபாலோ பண்ணுற சேம் ரூல்ஸு. ஃபைனல் ஸ்ட்ரைக் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து 42,300 வந்து ஃபைனல் ஸ்ட்ரைக்கு புட்டுனா, அடுத்து என்ன எக்ஸ்பைரி, அந்த ஸ்ட்ரைக்கோட 9:30யோட ஹை என்ன, 2 டேயோட லோஸ்ல என்ன. ஓகேவா? இதில் மாற போகிறது கிடையாது. ஸோ 9:30யோட ஹை 2 டேயோட லோஸ்ல என்னன்றது அந்த டேட்டா கலெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ ஃபார்முலா அதே தான். என்ட்ரிக்கு 9:30யோட ஹை இன்ட்டு 1 + 10%. ஸோ டார்கெட் 1 + 60. என்ட்ரிலேருந்து +60%. ஸோ அப்புறம் எம்எஸ்எல் வந்து என்ட்ரிலேருந்து -60%. டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸ் வந்து 2 டே லோஸ்ல இருந்து -10%. ஓகேவா? ஸோ மற்ற எல்லாமே சேம். அடுத்து எக்ஸ்பைரி ஆப்ஷன் பையிங்னா அதே தான். கலெக்ட் த நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட 9:30யோட லோ. ஓகே, அதே ஃபார்முலா, அதே மாதிரி ரவுண்டும் எல்லாமே சேம் தான். அப்படியே இங்கே வந்து புட்டு. ஸோ நமக்கு புட் பை தான் என்ட்ரி மிஸ் ஆகும். ஸோ புட்டோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக்கு வந்து புட்டோட எண்ட் ஸ்ட்ரைக்கு. ஓகேவா? ஸோ காலுக்கு வந்து எண்ட் ஸ்ட்ரைக் வந்து ஸ்டார்ட் ஸ்ட்ரைக்ல இருந்து +10 ஸ்ட்ரைக்கு, புட்டுக்கு வந்து +4 ஸ்ட்ரைக்கு, புட்டுக்கு வந்து -4 ஸ்ட்ரைக். ஓகேவா? ஸோ அப்போ 42,200 புட்டு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் எப்பவும் போல ஆப்ஷன் பையிங் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபைனல் ஸ்ட்ரைக்கு. சரி, இதுக்கு மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ டூல் போயிடலாம். நான் எக்ஸ்பைரியோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ஸோ இங்கே வரைக்கும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரைக்கோட ஹை 75 மினிட் சாரி, இந்த இடத்துல 75 மினிட்ஸோட ஹை கொடுத்துருவோம். அங்கே 9:30யோட ஹையும் ப்ரீவியஸ் 75 மினிட்ஸோட லோவும். ஓகேவா? அதை நான் அங்கே மென்ஷன் ஆல்ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த ஹை கூட க்ளோஸ் ஆன ப்ரைஸோட இன்ட்டு 0.75% மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ வருதோ அதை கம்பேர் பண்ணுவோம். இந்த வேல்யூவை விட ஹை வந்து அதிகமாக இருந்ததுன்னா 750% நம்ம எடுத்துப்போம். இந்த கிடைச்ச வேல்யூவை விட ஹை வந்து கம்மியாக இருந்ததுன்னா 1270% எடுக்கும். ஓகேவா? ஸோ ஃபார்முலா செலக்ட் பண்ணுறது. அப்புறம் ஃபார்முலா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக வேல்யூஸை என்ட்ரி பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து கால்குலேட் ஆகிடும். இல்லை நான் அந்த டூல் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் இதுலேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, இந்த இடத்துல இந்த 2 டேட்டா மட்டும்தான் மாற போகுது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறீங்கன்னா ஹையில் 9:30யோட ஹை என்ட்ரி பண்ண போறீங்க. ஓகேவா? கேப் அப் ஆச்சுன்னா, கேப் டவுன்னா இந்த லோவில் 9:30யோட லோவை இங்கே என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ இங்கே வெறும் லோன் இருக்குல்ல, இது இந்த ஷீட்டை நான் ஒன்றுமே பண்ணதில்லை. இந்த இடத்துல 9:30யோட லோ 9:30யோட ஹை எடிட் பண்ணி கொடுத்தா போதும். அதே மாதிரி
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 75 மினிட்ஸோட ஹைக்கு பதிலாக 9:30யோட ஹையும், இங்கே 75 மினிட்ஸோட லோவுக்கு பதிலாக ப்ரீவியஸ் 75 மினிட்ஸோட லோ. ஸோ அவ்வளோதான், இந்த ஷீட்டில் வேற ஒரு எடிட்டுமே கிடையாது. இந்த டேட்டா மட்டும்தான் மாறுது கேப் அப் கேப் டவுனுக்கு. மற்ற எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது, ஃபார்முலா சேஞ்சஸ் கிடையாது, ஸ்டெப்ஸ் சேஞ்சஸ் கிடையாது. இன்புட் டேட்டா மட்டும்தான் மாறுது. ஓகேவா? அப்படியே நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். கிளியரா? நான் எடிட் பண்ணி கொடுத்தாலும் அதுதான் நான் பண்ண போகிறேன். ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல 9:30யோட ஹை, ஸோ கீழே 9:30யோட லோ, 2 இடத்துல சேஞ்ச் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல 2 இடத்துலையும் சேஞ்சு. அது நீங்கள் மேனுவலாக நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஸோ வேல்யூஸை மட்டும் அதுக்கேற்றாப்புல என்ட்ரு பண்ணிட்டா ஓகே தான். ஓகேவா? இல்லைனா நான் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குன்னா நான் இப்போ இந்த செஷன் முடிஞ்சோன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ன டேட்டா இன்புட் கொடுக்கணுன்றதை மாற்றிட்டு கேப் அப்புக்கும் கேப் டவுனுக்கும் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அதே ஸ்டெப் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இன்புட் டேட்டா தானே மாற்றிடுவோம். இங்கே 9:30யோட லோ, ஸோ இங்கே ஃபைனல் ஸ்ட்ரைக் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரைக்கோட 9:30யோட ஹையும் ப்ரீவியஸ் 75 மினிட்ஸோட லோ டேட்டா. ஸோ அது ஈஸி தான். ஓகேவா? ஸோ எக்ஸ்பைரி ஆப்ஷன் பையிங் பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாப் லாஸ். ஓகே, நமக்கு என்ன ஸ்டாப் லாஸ்லாம் மிஸ் ஆகும்? ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சரோட இது பார்க்க இவ்வளோ விஷயம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம பண்ண போகிறது அந்த டேட்டா மட்டும்தான் எடுத்து மாற்ற போகிறோம். 2 டே ஹையஸ்ட் இருக்க வேண்டிய இடத்துல 9:30யோட ஹை, 2 டே லோவஸ்ட் லோ கொடுத்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய இடத்துல 9:30யோட லோ. அவ்வளோதான். மற்ற எந்த ஒரு பெரிய இதில் வந்து விஷயமே கிடையாது கேப் அப்லேயும் கேப் டவுன்லேயும். ஸோ இப்போ நிஃப்டி ஃபியூச்சர் பையோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 9:30யோட லோ. அவ்வளோதான். அதே மாதிரி இங்கேயும் பேங்க் நிஃப்டிக்கு 9:30 லோ இன்ட்டு 1 - 0.15%. அடுத்த டூல் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் புட் செல்லோட ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு மிஸ் ஆகும். ஸோ அதோட டிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா 9:30 ஹை, சேம் ஆப்ஷன் செல்லிங்க்கு அதே ஃபார்முலா தான். அடுத்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் கேப் டவுன் ஆச்சுன்னா கால் பையோட ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு மிஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி மிஸ் ஆனால் ஃபார்முலா சேம் தான். அந்த என்ன ஸ்ட்ரைக் நம்ம ஹோல்டிங்கில் இருக்குமோ அந்த ஸ்ட்ரைக்கோட 9:30 லோ எடுத்துகிட்டு -10% கரண்ட் வீக் எக்ஸ்பைரியாக இருந்தால், நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியாக இருந்தால் 9:30 லோ இன்ட்டு 1 - 7%. ஓகேவா? அவ்வளோதான். எக்ஸ்பைரி ஆப்ஷன் பையிங்கும் அதே தான். 9:30 லோ -7%, 9:30 லோ இன்ட்டு -12%. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஸ்டாப் லாஸ் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு. அதுவே இந்த எக்ஸல் ஷீட்லேயே உங்களுக்கு இருக்கும். இப்போ கேப் டவுனுக்கும் ஸோ இது கேப் அப்பு, ஸோ பக்கத்துலேயே கேப் டவுன் இருக்குது. ஸோ இப்போ கேப் டவுனில் என்ட்ரி கால்குலேட் பண்ணுறதுக்காக இப்போ ஃபியூச்சர்ஸோட செல் என்ட்ரி மிஸ் ஆகுதுன்னா இப்போ நிஃப்டி 50 ஃபியூச்சரு 9:30 லோவும் 2 டேயோட ஹையஸ்ட் என்ன டேட்டா இன்புட் கொடுக்கணுன்றது மேலேயே இருக்குது. ஸோ அதை பார்த்தே நீங்கள் டேட்டா சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட 9:30 லோ 2 டேயோட ஹையஸ்ட் என்ட்ரி மிஸ் ஆனால் மட்டும்தான். கேப் டவுன் ஆனாலே இந்த கால்குலேஷன் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. கேப் டவுன் ஆகிறப்போ நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்க லெவல்ஸில் என்ட்ரிஸ் நம்ம சொன்ன அந்த 2 மெத்தடில் ஒன்று ஓப்பன் ஆகிறப்பவே நமக்கு என்ட்ரி மிஸ் ஆகிருந்திருக்கும், இல்லை ஓப்பன் ஆகிறப்ப மிஸ் ஆகாமல் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ட்ரி மிஸ் ஆச்சு. ஸோ இந்த 2 விஷயங்கள் ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஷீட்டே வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கேப் டவுன் கேப் அப்போ யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரைஸ் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆனதை விட நாளைக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் அப்பில் ஓப்பன் ஆயிடுச்சு, கேப் அப் ஆயிடுச்சு, நான் உடனே கேப் அப் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன்றது கிடையாது. கேப் அப் கேப் டவுன் நடக்கிறப்போ நம்ம என்ட்ரி மிஸ் ஆனால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல கிளியராக இருந்தவங்க மாற்றி பண்ணிடாதீங்க. அடுத்த ஆப்ஷன் பையிங்க்கு நிஃப்டி ஸ்பாட்டு 9:30 லோ, ஸோ அதுவே பஃபர் கொடுத்துரும், ரவுண்ட் டவுன் பண்ணிடும், புட் ஸ்ட்ரைக் வந்து வந்துடும். ஸோ அடுத்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டு மினிமம் ஓஏ இருக்கான்னு பார்த்துட்டு ஃபைனல் ஸ்ட்ரைக் கண்டுபிடிச்சிட்டு ஸோ ஃபைனல் ஸ்ட்ரைக்கோட 9:30 ஹையும் 2 டேயோட லோஸில் என்ட்ரு பண்ணால் நமக்கு புது லெவல்ஸ் கால்குலேஷன்ஸ் வரப்போகுது நம்ம ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணி. அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டி கொடுத்துருக்கு. ஆப்ஷன் செல்லிங்க்கு நிஃப்டி ஸ்பாட்டோட 9:30 லோ, ஸோ அதே மாதிரி கால் செல் என்ட்ரி தானே மிஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து காலோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் எண்ட் ஸ்ட்ரைக் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரைக்கை நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஸோ எப்பவும் போல் மினிமம் ஓஏ இருக்கா மினிமம் ப்ரீமியம் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரைக் ஃபைனல் ஸ்ட்ரைக் கண்டுபிடிச்சிட்டு அதோட 9:30 லோவும் 2 டே ஹையஸ்ட் வேல்யூ என்ட்ரு பண்ணோம்னா ஸோ நியூ லெவல்ஸ் வந்து கிடச்சிரும். ஆனால் மினிமம் ப்ரீமியம் செக் பண்ணுறப்போ மட்டும் 2 டே லோவஸ்ட் லோவுக்கு செக் பண்ணாமல் 9:30 லோவுக்கு வந்து செக் பண்ணணும். ஓகேவா? அது மட்டும் இங்கே இருக்கிற நோ சேஞ்சு. அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங்.
அதே மாதிரி ஸ்டாப் லாஸ். ஸோ நம்ம வந்து நிஃப்டி ஃபியூச்சர் இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரோ பை பண்ணி ஹோல்டு பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆயிடுச்சு, நம்ம ஸ்டாப் லாஸ் போட முடியல அப்படின்னா, இல்லை மார்க்கெட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டார்கெட்டும் என்ட்ரிஸும் ஸ்டாப் லாஸும் பிளேஸ் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்க்கு 9:16, ஆப்ஷன்ஸ்க்கு வந்து 9:25. ஓகேவா? ஸோ என்ட்ரியும் ஸ்டாப் லாஸும் நீங்கள் அந்த டைமில் தான் பிளேஸ் பண்ணணும். இனி இப்போ நம்ம வந்து நீங்கள் ஃபியூச்சர் ஹோல்டிங்கில் இருக்கீங்கன்னா 9:15க்கு வந்து ஸ்டாப் லாஸ் போடக்கூடாது, 9:16க்கு தான் ஸ்டாப் லாஸ் போடணும். இதுவே ஆப்ஷன் பையிங்கோ ஆப்ஷன் செல்லிங்கோ நீங்கள் வந்து ஹோல்டிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேக்கு 9:25க்கு தான் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணணும், 9:15க்கு பிளேஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? என்ட்ரியும் ஸ்டாப் லாஸும். டார்கெட் வந்து நீங்கள் 9:15க்கு பிளேஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? ஸோ அந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. டக்குன்னு நீங்கள் ஹோல்டிங்கில் இருந்துட்டு 9:15க்கு வந்து உடனே ஸ்டாப் லாஸ் போட்டு அது 9:20க்கு வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணிட்டு அது வந்து தப்பாயிடும். சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. 9:25க்கு தான் ஸ்டாப் லாஸ் போடணும். இன்கேஸ் அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம ஸ்டாப் லாஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப நீங்கள் கேப் அப் கேப் டவுன் யூஸ் பண்ணி புது ஸ்டாப் லாஸ் தான் கால்குலேட் பண்ணி பிளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஏன் அந்த 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுறது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரொம்ப வொலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம ஸ்டாப் லாஸை ஈஸியாக ஹிட் பண்ணிட்டு கூட அது திரும்ப டார்கெட் போக சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணிடணும். ஓகேவா? அதில் வந்து நமக்கு எமோஷனல் ட்ரேட் நம்மது கிடையாது. நம்மது எல்லாமே பொறுமையாக தான் இருக்கும். எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். உடனே அவசரப்பட்டு மார்க்கெட் அப்படி போகுது இப்படி போகுது அப்படின்றதெல்லாம் நமக்கு கிடையாது. அந்த மாதிரி அவசரப்பட்டு எமோஷனலாக எடுக்கிற ட்ரேட் தான் லாஸ்ட்டில் வந்து கொண்டு போய் முடியும். அதனால தான் நம்மது அந்த மாதிரி எந்த எமோஷனல் டிசிஷன்ஸ் எதுவுமே இருக்காது. மார்க்கெட்டை நீங்கள் பார்க்குறதுமே வந்து பார்த்தீங்கன்னா பயந்து ஃபியரோட பார்க்க வேண்டாம். இவ்வளோ நாள் நீங்கள் வந்து மார்க்கெட்டை எப்படி வேணால் பார்த்து இருந்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து விஷயங்கள் தெரியாது. ஸோ எவ்வளோ வரைக்கும் நான் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். என்ட்ரு ஆகுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே வந்து என்ட்ரு ஆகலாம் அப்படின்ற விஷயம் கூட நீங்கள் வந்து ஈஸியாக ஏதோ ஒரு அசம்ஷன்லையோ இல்லை வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு ஏதாவது நீங்கள் வந்து என்ட்ரு ஆகலாம். பட் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து ஹோல்டு பண்ணணும், ஸோ எவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஹோல்டு பண்ணி ஒரு வேளை கேப் அப்போ கேப் டவுனோ நடந்ததுன்னா நான் என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் உங்களுக்கு வந்து டிசிஷன்ஸ் தெரியாத ஒரு காரணத்தினால நீங்கள் மார்க்கெட்டை பார்த்து பயந்துருப்பீங்க. ஓகேவா? ஆனால் ஓகே, பட் இப்போ வந்து உங்களுக்கு A to Z. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாமே இப்போ தெரிகிறதுனால நீங்கள் மார்க்கெட்டை பார்த்து பயப்பட வேண்டாம். ஓகேவா? ஸோ அந்த வந்து பயம் இருந்ததுன்னா தூக்கி போட்டுருங்க. ஸோ அடுத்து நான் வரேன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் வரேன். ஸோ இல்லை நிறைய பேர், ஒரு சில பேருக்கு வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். ஸோ மார்க்கெட்னாலே எனக்கு இன்னும் அந்த பயம் போகலை, என்ன சொல்கிறது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட் அடுத்து நம்ம பார்க்குறப்போ அதுக்கு நான் வந்து சொல்யூஷன் கொடுக்குறேன். உங்களோட அந்த ஃபியரை வந்து மார்க்கெட்ல இருந்து போக வைக்கிறதுக்கு. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ வந்து கேப் அப்போ கேப் டவுனோ நடந்ததுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ கேப் அப் கேப் டவுன்றது இவ்வளோதான். ஸோ இருந்தாலும் நம்ம லைவ் மார்க்கெட் செஷனில் இன்கேஸ் கேப் அப்போ கேப் டவுனோ நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ நடந்ததுன்னா லைவ் மார்க்கெட்லேயே நான் வந்து உங்களுக்கு இதை வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். இல்லை நடக்கலாம் அப்படின்னா நான் செப்பரேட்டாக தனியாக இதுக்கு வந்து வீடியோஸ் இருக்குது. லைவ் மார்க்கெட்டில் எப்படி வந்து இதை பண்ணணும் அப்படின்ற தனி வீடியோ கொடுத்துறேன். ஓகே? ஏன்னா என்னைக்கு கேப் அப் ஆகும் கேப் அப் டவுன் ஆகுன்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆல்ரெடி நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் ஆன முதல் நாளே சொன்னோம், மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதே தான் நமக்கும். நம்ம ரேண்டமாக ஒரு நாளில் வைக்கிறோம். ஸோ அந்த நாளில் நடந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா நடக்கல அப்படின்னா தனியாக நான் செப்பரேட்டாக அதுக்கும் வந்து வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு டிரைவ்லேயே வந்து கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு கேப் அப் கேப் டவுனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த எல்லா செக்மெண்ட்ஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸு, சாரி இண்டெக்ஸோட ஃபியூச்சர்ஸு, இண்டெக்ஸோட ஆப்ஷன்ஸ் இல்லைங்க, இண்டெக்ஸோட ஆப்ஷன் பையிங்க, அதே மாதிரி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி ஆப்ஷன் பையிங். ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட். ஓகேவா? ஸோ ஏன்னா இந்த கேப் அப் கேப் டவுன் கம்ப்ளீட் பண்ணால் முடிஞ்சு. இன்னும் ரோல் ஓவர் இருக்குது, அது இந்த இப்போ பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மணி மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து கேப் அப் கேப் டவுன் நடக்கிறப்போ நீங்கள் கால்குலேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் 5 நிமிஷத்துல அந்த கால்குலேஷன்ஸ் முடிஞ்சிடும். அந்த 5 நிமிஷத்துக்குள்ள வந்து மிஸ் ஆனாலும் பெரிய லெவலில் மூவ் ஆக உங்களுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ 2 பாயிண்ட்டோ 3 பாயிண்ட்டோ 5 பாயிண்ட்டோ மூவ் ஆனாலும் என்ட்ரி ஆகிக்கலாம். அதனால தான் டூலில் அவர் என்ட்ரி அப்படின்ற ஒரு காலம் கொடுத்துருவேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் கால்குலேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ உங்கள் என்ட்ரியிலேருந்து லைட்டாக ஒரு 5 பாயிண்ட்டோ 10 பாயிண்ட்டோ மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அவர் என்ட்ரியில் நீங்கள் என்ன ப்ரைஸில் என்ட்ரானீங்கன்றதை கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது பெரிய விஷயம் இல்லை. அது வந்து
ஒரு 20 ட்ரேட்ல ஒரு ட்ரேட் வந்து அந்த மாதிரி நடக்கலாம். ஆனாலும் பெரிய லெவல்ல வந்து உடனே மிஸ் ஆகி நம்ம டார்கெட்லாம் போக சான்ஸ் இல்லை. நம்ம டார்கெட் எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்றோம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிஃப்டினாலே மினிமம் 100 பாயிண்ட்ஸ் போகுது. பேங்க் நிஃப்டினா மினிமம் 250, 300 பாயிண்ட்ஸ்ன்றப்போ அந்த 1 மினிட் 2 மினிட்ல நம்ம என்ட்ரி ட்ரிகர் பண்ணி நம்ம டார்கெட் போகலாம் சான்ஸே இல்லை. நீங்க இந்த ஸ்கேல்பிங் பண்றப்போ, இந்த கிராஃப் பார்க்குறப்போ நீங்க ஒரு லெவல் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. என்ட்ரி போடலாம், இவ்வளோ டார்கெட் வைக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, அது என்ட்ரி போய் டார்கெட் போய் அடிச்சுட்டு வந்துரும். அந்த மாதிரி நம்ம சிஸ்டம் கிடையாது. மெதுவா தான் மூவ் ஆகும். ஸோ ஏன்னா பாயிண்ட்ஸ் வந்து அதிகம் நம்ம. அதனால அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் டக்கு டக்குன்னுலாம் மூவ் ஆகாது. ஸோ நமக்கான டைம் நிறையாவே இருக்கும். அவசரப்பட்டு நம்ம வந்து ஃபாஸ்ட்டா எந்த ஒரு டிசிஷன்ஸும் எடுக்கிற மாதிரி இருக்காது. ஓகேங்களா? ஸோ நம்ம ரஷ் பண்ற மாதிரி இருக்காது. ரொம்ப சிம்பிளா இருக்கும். நமக்கு டைம் நிறையாவே இருக்கும். ஓகேங்களா? அதை பத்தி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஓகே. ஸோ இப்போ இந்த ரோல் ஓவர் அப்படின்னா என்னன்றதை நான் வந்து சொல்லிடுறேன். ரோல் ஓவர்னா என்னன்னா, இப்போ நம்ம நிஃப்டி ஃபியூச்சர் வந்து எடுத்துக்கலாம். இல்லை இண்டெக்ஸ் ஃபியூச்சர், நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டையுமே ஃபியூச்சர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஃபியூச்சர்ஸ்க்கு நம்ம என்ன சொல்றோம்? பையோ செல்லோ கம்பல்சரி 2 லாட்ஸ் வந்து என்ட்ரு ஆகணும்னு சொல்றோம். ஓகேவா? என்ட்ரு ஆனதுக்கப்புறம் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுல ஏதாவது ஒன்று ஹிட் ஆகிற வரைக்கும் ஹோல்டு பண்ணணும்னு சொல்றோம். டார்கெட் வந்தோம்னா ஃபர்ஸ்ட் லாட்டை எக்ஸிட் பண்ணணும்னு சொல்லிட்டோம். செகண்ட் லாட் என்ன பண்ணணும்னா டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிட்டே வரணும். எப்போ டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதோ அப்போதான் செகண்ட் லாட்டை எக்ஸிட் பண்ணணுன்றது சொல்றோம். அது வரைக்கும் ஆப்போசிட்ல ஆர்டர் பிளேஸ் பண்றோம். இதுதான் ரூல். இப்போ எக்ஸ்பைரின்னு ஒரு விஷயம் நமக்கு இருக்கு. ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் மந்த்ல லாஸ்ட் வியாழக்கிழமை வந்து எக்ஸ்பைரி ஆயிரும். ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வீக்லி வியாழக்கிழமை எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் எடுத்து நம்ம ஹோல்டு பண்றப்போ ஸோ தொடர்ந்து டார்கெட்டும் வரல, ஸ்டாப் லாஸ் வரல, 2 லாட் ஹோல்டிங்லேயே இருக்கிறோம். அன்னைக்குன்னு பார்த்து மந்தோட லாஸ்ட் வியாழக்கிழமை வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? அதுதான் வந்து ரோல் ஓவர். அதே மாதிரி ஆப்ஷன் பையிங்கோ ஆப்ஷன் செல்லிங்கோ வந்து நம்ம என்ட்ராகிறோம், ஹோல்டிங்கில் இருக்கிறோம். டார்கெட்டும் வரல, ஸ்டாப் லாஸும் வரல. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வியாழக்கிழமை வந்துருச்சு. ஓகேவா? அந்த வீக்கோட எக்ஸ்பைரி வந்துருச்சு. வியாழக்கிழமை ஒரு 3 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லை 2:30 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்? எக்ஸ்பைரி ஆயிரும்ல, எனக்கு டார்கெட்டும் வரல, ஸ்டாப் லாஸ் வரல, என் ரூல் படி நான் ஹோல்டு பண்ணணும். இன்னைக்கு அந்த கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணது தான் ரோல் ஓவர். ஓகேவா? ஸோ அந்த ரோல் ஓவருக்கு என்ன ரூல் அப்படின்றத வந்து இப்போ பார்த்துடலாம். இது வந்து என்ட்ரியும் வரல, டார்கெட்டும் வரல, ஸ்டாப் லாஸும் வரல அப்படின்னாலும் இதை யூஸ் பண்ணுவோம். இல்லைனா ஃபியூச்சர்ஸ்ல வந்து நம்ம செகண்ட் லாட் ஹோல்டு பண்றோம் இல்லையா? டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிட்டே வரோமா? ஹோல்டு பண்ணிக்கிட்டே போறப்போ அன்னைக்கு எக்ஸ்பைரி நீங்க வந்து மீட் பண்ணாலும் இந்த ஃபார்முலா தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ரோல் ஓவர். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மந்த்லி எக்ஸ்பைரிக்கு வந்து பார்த்தலாம். மந்த்லி எக்ஸ்பைரினா நம்ம ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸோட ஃபியூச்சர்ஸ், அது வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும். ஸோ வந்து April 27 வந்து நமக்கு எக்ஸ்பைரி. கரெக்டா? லாஸ்ட் வியாழக்கிழமை. நீங்க நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து எடுத்து ஹோல்டு பண்ணியிருப்பீங்க. நான் சொன்ன மாதிரி தான் நோ டார்கெட், நோ ஸ்டாப் லாஸ். எது வரைக்கும்னா அந்த எக்ஸ்பைரியோட லாஸ்ட் டேட் வரைக்கும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்னா ரோல் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ரோல் ஓவர் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணக்கூடிய டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 2:30 to 3. ஓகேவா? நீங்க எக்ஸ்பைரியில ஹோல்டிங்ல இருக்கிறீங்க, 2:30 ஆயிடுச்சுனாலே நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த டைமுக்குள்ள, இந்த 30 நிமிஷத்துக்குள்ள நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 2:30 to 3 மணிக்குள்ள. ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நீங்க இப்போ வந்து ஏப்ரல் கான்ட்ராக்ட் இப்போ நம்ம ஹோல்டிங்ல இருக்கிறோம்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. நிஃப்டி ஃபியூச்சர் ஏப்ரல் கான்ட்ராக்ட் ஹோல்டிங்ல இருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஏப்ரலோட லாஸ்ட் வியாழக்கிழமை, April 27 இந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது. ஓகே. 2:30 ஆயிடுச்சு நமக்கு டைம். இன்னும் டார்கெட்டும் வரல, ஸ்டாப் லாஸ் வரல. அப்போ நான் ஹோல்டு பண்ணணுன்றது ரூலு. இன்னைக்கு இப்போ இது எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த ரோல் ஓவர் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? டைமிங் வந்து 2:30 to 3. இந்த 30 நிமிஷத்துக்குள்ள நீங்க என்ன டைம்ல வேணா பண்ணிக்கலாம். ஸ்டெப் 1 என்னன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க. ஏப்ரல் கான்ட்ராக்ட் ஹோல்டிங்ல நம்ம இருப்போம் இல்லையா, அது நீங்க பைல இருந்தாலும் சரி, செல்ல இருந்தாலும் சரி, அந்த கான்ட்ராக்டை எக்ஸிட் பண்ணிடணும். பைல இருந்தா செல் பண்ணிடுங்க, செல்லுல இருந்தா பை பண்ணிடுங்க. அது என்ன பிரைஸ்ல ரன் ஆகிட்டு இருந்தாலும் ஓகேவா? கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல. அது என்ன ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, என்ன லாஸா இருந்தாலும் சரி, ஓகேவா? கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல எக்ஸிட். அதுதான் ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஹோல்டிங்ல இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வந்து டார்கெட்டும் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் நம்ம பிளேஸ் பண்ணியிருந்திருப்போம். ஓகேவா? அப்போ செகண்டா என்ன பண்றீங்கன்னா அந்த டார்கெட் ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணிடுங்க. ஏன்னா அது ஒரு பை ஆர்டர், செல் ஆர்டர் இல்லையா? ஸோ அது இன்னொரு உங்களுக்கு பொசிஷன் ஆகிடக்கூடாது. ஸோ அப்போ அந்த ஆர்டர்ஸ், டார்கெட் ஆர்டரும் ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸையும் கேன்சல் பண்ணிடுங்க.
அப்போ என்ன, மொத்தமா அந்த எக்ஸ்பைரியில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டரும் கேன்சல் ஆயிடுச்சு. ஹோல்டிங்ல இருந்ததை எக்ஸிட் பண்ணியாச்சு. அந்த எக்ஸ்பைரிக்கு போட்டிருந்த டார்கெட் ஸ்டாப் லாஸ் ஆர்டரையும் கேன்சல் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ 2 ஸ்டெப் முடிஞ்சுச்சு. 3வது ஸ்டெப் என்னன்னா, நம்ம வாட்ச் லிஸ்ட்ல நெக்ஸ்ட் மந்தோட கான்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணணும். அப்படின்னா என்ன, நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் மே, கரெக்டா? ஸோ மே 25 தானே? மே 25 நிஃப்டி ஃபியூச்சர் கான்ட்ராக்டை மே 25 உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும். அதுதான் தேர்டு. ஸோ ஃபோர்த் என்னன்னா, அந்த எக்ஸ்பைரியில் அப்படியே இப்போ நீங்கள் நிஃப்டி பையில் நம்ம ஹோல்டிங்கில் இருந்து ரோல் ஓவர் பண்ணுறோம் அப்படின்னா, அப்படியே மே மந்த் கான்ட்ராக்டை பை பண்ணிடும். என்ன ப்ரைஸ்லாம்? கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே. ஓகேவா? ஸோ பை பண்ணுறது கிளியராக, அதான் வந்து ஸ்டெப் 4. அடுத்து ஸ்டெப் 5. நம்ம ஏப்ரலுக்கு வந்து ஒரு டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஏப்ரல் மந்த் கான்ட்ராக்ட்டுக்கு சேம் டார்கெட் ஸ்டாப் லாஸையும் இந்த மே கான்ட்ராக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து 1. ஓகேவா? ஸோ இது வந்து எல்லா நாளும் வந்து சூட்டபிள் ஆகாது. ஸோ எல்லா நாளும் இது சூட்டபிள் ஆகுது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஏப்ரலோட 27 கான்ட்ராக்டோட ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டைம் 2:30 PM வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 17,555 ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ரோல் ஓவர் பண்ணுறதுக்காக இதை எக்ஸிட் பண்ணிடுறீங்க. ஸோ நீங்கள் எக்ஸிட் ஆனால் டார்கெட் ஸ்டாப் லாஸ் கேன்சல் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸையும் டார்கெட்டையும் கேன்சல் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 17,555 இருக்குது. ஸோ இதில் வந்து எக்ஸிட் ஆகிறீங்க. அதான ரூலு. ஸோ எக்ஸிட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணிடுறீங்க. இப்போ மே அடுத்த கான்ட்ராக்ட். ஸோ மே 25ல அதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ 17,580. ஸோ இந்த மாதிரி ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் என்டர் ஆகிக்கலாம். ஸோ என்டர் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நீங்கள் வந்து என்டர் ஆகிக்கலாம். ஸோ இப்போ இதுக்குரிய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பழைய கான்ட்ராக்ட் ஓல்டு கான்ட்ராக்டோட டார்கெட் வந்து 17,725ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோட ஸ்டாப் லாஸ் வந்து ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம்ல. ஸோ அந்த வேல்யூஸ் நான் சொல்கிறேன். அதோட ஸ்டாப் லாஸ் வந்து 17,345. ஸோ இந்த பிட் இருக்குன்னா, இப்போ நீங்கள் இந்த 17,580ல் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்டர் ஆகிட்டு இதே டார்கெட்டு இதே ஸ்டாப் லாஸையும் இதுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ரூல். ஸோ டார்கெட் வந்து சேம் தான் ஓல்டு கான்ட்ராக்ட்னு கொடுத்துருக்கு. இது வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இது வந்து ஒர்க் ஆகும். பட் சம்டைம்ஸ் வந்து என்ன நடக்கும்னு சொல்கிறேன். இது 17,555ல் நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டீங்க. பட் இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கலாம். ஸோ 17,680. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக போகுது, இல்லை 700 தாண்டி போகுது. அவ்வளோ போகாது, ரேரு அந்த மாதிரி நடந்தால். ஓகேவா? இப்போ 720 அப்படின்னா போச்சுன்னா இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னாலே ஒரு 180 பாயிண்ட்டு 170 பாயிண்ட் கூட ரொம்ப டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ என் ஸ்டாப் லாஸ் வச்சு பார்த்தீங்கன்னா என் டார்கெட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஸோ டார்கெட்டே அதே தான் அந்த ரேஞ்சில். இப்போ 700ன்னு வச்சு 680ன்னு வச்சுக்கோங்க. 690 கூட வச்சுக்கோங்க. இங்கே இருந்து வெறும் 30, 40, 35 பாயிண்ட் தான் எனக்கு டார்கெட். ஆனால் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டாப் லாஸ் ரொம்ப தூரமாக இருக்கு, ஓவர் ரிஸ்காக இருக்கே. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம மீட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸோ 2வது ஸ்டெப்பு. அடுத்தது ரோல் ஓவர்லே. அப்போ உங்களுக்கு நான் கான்செப்ட் புரிஞ்சதுல நம்மளால பண்ண முடியுது. நம்ம ஸோ இந்த பழையது தான். ஸோ நான் பேக் வரேன். 17,000 இப்போ 560 இல்லை 570. ஸோ அந்த ரேஞ்சில் இல்லை 585. ஸோ இப்படி ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ இது நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன் தான் மார்க்கெட்டை பொறுத்து. இப்படி ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம இதே டார்கெட்டே ஸ்டாப் லாஸே வச்சுக்கலாம். ஓகே, கிளியரா? இல்லை நான் சொன்ன மாதிரி 100 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு, அங்கேருந்து நம்ம டார்கெட்டே கம்மியாக தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போ இங்கே பார்த்துக்கோங்க. ஸ்டெப் 1 அதே தான். எக்ஸிட் த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அட் த சேம் ப்ரைஸ். அதே தான். அடுத்து கேன்சல் த எல்லா டார்கெட் ஸ்டாப் லாஸ். ஏப்ரல் கான்ட்ராக்ட் இருக்கக்கூடிய டார்கெட் ஸ்டாப் லாஸை கேன்சல் பண்ணிடும். தேர்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா, எந்த ஒரு ஆர்டர்ஸும் பிளேஸ் பண்ண போகல. பிளேஸ் யுவர் ஃப்ரெஷ் ஆர்டர் சின்ஸ் நெக்ஸ்ட் டே. ஓகேவா? அந்த ஏப்ரல் 27ல் எந்த ஒரு ஆர்டரும் நம்ம பண்ண போகிறதில்ல. மே மந்த் கான்ட்ராக்டில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்த நாள் வந்துட்டு புதுசாக ரூல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி புதுசாக என்ட்ரு ஆகிக்க போகிறோம். புரிஞ்சதுல? இங்கே நம்மளால முடிஞ்சது எடுக்கிறதுக்குரிய சான்சஸ் இருந்ததுன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரூலை ஃபாலோ பண்ண போகிறோம்.
இன்கேஸ் அப்படி இல்லாம இந்த மாதிரி வந்தது அப்படின்னா இல்ல சில டைம் கம்மியா கூட வரலாம். இப்போ 17,500 கூட மே கான்ட்ராக்ட் ரன் ஆயிட்டு இருக்கலாம். ஸோ அப்படி ரன் ஆச்சுனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம இதுலயே கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல என்டர் ஆயிட்டு சேம் டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதிகமா போறப்போ ரொம்ப அதிகமா போயிடுச்சு, ஓகேவா, நான் எடுக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் ரொம்ப தூரமா இருக்கு, டார்கெட் இந்த லெவல்ல இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வாரப்போ இங்க இருக்க நெக்ஸ்ட் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்படி இல்ல எனக்கு ஏன் நான் வந்து இவ்வளவு குழப்பணும், நான் இதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேனால ஓகே தான். இது ரெண்டுல நீங்க எதை வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இதை எல்லா கண்டிஷன்ஸ்லயும் யூஸ் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை. பட் இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய ரூலை நீங்க எல்லா எக்ஸ்பைரியும் எல்லா கண்டிஷன்ஸ்லயும் ஃபாலோ பண்ண முடியும். கிளியரா? ஸோ நீங்க இதை ஃபாலோ பண்றதா இருந்தா இந்த விஷயத்த நீங்க எப்பவுமே கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா, எல்லாத்துக்கும் வந்து 30 பாயிண்ட் ரிஸ்க் எடுத்துட்டு 400 பாயிண்ட் 30 பாயிண்ட் டார்கெட் வச்சுட்டு 400 பாயிண்ட் ரிஸ்க்ல போய் மாட்டிக்க கூடாது. ஓகே, ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். நீங்க ரெண்டாவது இதை ஃபாலோ பண்றீங்கன்னா பிரச்சனையே இல்லை. எல்லா மந்த் எக்ஸ்பைரிக்கும் நீங்க இதையே ஃபாலோ பண்ணலாம். இதுல வந்து எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஏன்னா இருக்கக்கூடிய ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா நீங்க அடுத்த நாளுக்கு தான் புதுசா ரூல் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ண போறீங்க. ஸோ இப்போ புரிஞ்சதுல ரோல் ஓவர்னா என்ன அப்படின்றது. ஸோ இதுக்கும் என்ன ப்ரோ டிஃபரன்ஸ், இது ரெண்டுலயும் நான் இதை ஃபாலோ பண்ண என்ன டிஃபரன்ஸ், அதை ஃபாலோ பண்ண என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த மேல இருக்கிறத நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா சில டைம்ஸ் இப்போ வந்து பை ஹோல்டிங்ல இருக்கீங்க, நீங்க டார்கெட்டும் இல்லை ஸ்டாப் லாஸும் இல்லை, ஓகேவா, இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி நீங்க ரோல் ஓவர் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஒரு கேப் அப் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பாயிண்ட்டை கேட்ச் பண்ணும். ஓகேவா, பட் இதனால அந்த கேப் அப் பாயிண்ட்டை கேட்ச் பண்ண முடியாது. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான். அப்போ எல்லா டைமும் நீங்க ரோல் ஓவர் பண்றப்ப கேப் அப் நடக்குமானா ரேர். ஓகேவா, ஏதாவது ஒரு 10 ட்ரேட்ல 1 2 நடக்கலாம். அப்போ வந்து ரெண்டுக்கும் வந்து பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. இது ரெண்டுக்குள்ளக்கூடிய டிஃபரன்ஸ் அவ்வளவுதான். இதுல எதை வேணா ஃபாலோ பண்ணலாம். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க இந்த விஷயத்த கன்சிடர் பண்ணிக்கணும். ரெண்டாவது ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகேவா, ஸோ பேசிக்காக ரோல் ஓவர் தான். இந்த மாதிரி எக்ஸ்பைரியை நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வீக்ல நம்ம கரண்ட் மந்த் கான்ட்ராக்டை செலக்ட் பண்றோம் ஃபியூச்சர்ஸ்க்கு. 4th வீக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்டை சூஸ் பண்றோம். ஓகேவா, ஸோ அதனால மேக்ஸிமம் இந்த ஃபியூச்சர்ஸ்ல வந்துட்டு நமக்கு ரோல் ஓவர் எப்போ வரும்னா செகண்ட் லாட் ஹோல்டு பண்றோம் இல்லையா, டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி. ஸோ அந்த செகண்ட் லாட்டுக்கு தான் மோஸ்டா இது வந்து நடக்கும். ஓகே, ஸோ மற்றபடி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. செகண்ட் லாட்டுக்கு நடந்ததுன்னா நீங்க ஃபர்ஸ்டே ஃபாலோ பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. ஸோ டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸ் தானே பிளேஸ் பண்ண போறோம், அதனால பிரச்சனையே இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னே ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட்டே வரல அப்படின்னா தான் நீங்க கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகேவா, கிளியர். ஸோ இப்போ எப்படி ரோல் ஓவர் பண்ணணுன்றது தெரிஞ்சு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும், இதுதான் பெஸ்ட் அப்படின்னு கிடையாது. ரெண்டுக்குமே சில மைனஸ் இருக்கு, பிளஸ் இருக்கு. ரெண்டுமே ஒரே மாதிரி தான். உங்களுக்கு பர்டிகுலரா எது பிடிச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் ஒன்னா இல்லை செகண்ட் ஒன்னா அப்படின்றத பார்த்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரையலிங்ல இருக்கிறீங்க, டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி செகண்ட் லாட் ஹோல்டிங்ல போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னை ஃபாலோ பண்றது நல்லது. ஓகே, ஏன்னா வந்து நீங்க இதுனா க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் என்ட்ரி திரும்ப நீங்க அடுத்த நாள் போடணும். ஸோ ஆல்ரெடி டெக்னிக்கல் செகண்ட் லாட்டை எக்ஸிட் பண்ணிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷா முதர்ந்து போகணும். பட் இது அப்படி இல்லை. அதை எக்ஸிட் பண்ணிட்டு மே மந்த் கான்ட்ராக்ட் அன்னைக்கே எடுக்கிறதுனால சப்போஸ் மார்க்கெட் இன்னும் கண்டினியூவா போச்சுன்னா நம்ம அது கூட வந்து ஈஸியா டிராவல் பண்ணுவோம். இல்லை ஒரு கேப் அப் நடக்குதுன்னா அதை மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, பட் டார்கெட்டே வரல அப்படின்னா இதுல நீங்க ரெண்டை ஃபாலோ பண்ணாலும் ஒரே ரிசல்ட் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். செகண்ட் லாட்டுக்கு மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லாட்டை டார்கெட்ல எக்ஸிட் பண்ணிட்டு செகண்ட் லாட்டை ஹோல்டு பண்ணி வருவோம் இல்லையா, அது வந்து எக்ஸ்பைரியை ஃபேஸ் பண்ணுச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை ஃபாலோ பண்ணிடுங்க, பெட்டர். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்க்கும் ஆப்ஷன் பையிங்க்கும் எக்ஸ்பைரிக்கு கிடையாது. ஓகேவா, எக்ஸ்பைரி வந்து நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், 3 மணிலேருந்து 3:15க்குள்ள எக்ஸிட் பண்ணிடணும். அதானே எக்ஸ்பைரி ஆப்ஷன் பையிங் ரூலு. ஏன்னா அது ட்ரேடே எக்ஸ்பைரிக்காக தான். அப்போ வந்து புதன்கிழமை மார்னிங் என்டர் ஆகிட்டு அது ஹோல்டிங்லேயே வருது, வியாழக்கிழமையே வந்துடுச்சு, வியாழக்கிழமை அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆக போகுதுன்னா 3 மணிலேருந்து 3:15க்குள்ள என்ன ப்ரைஸில் ரன் ஆகிட்டு இருக்கோ அதில் எக்ஸிட் ஆகிடும். அதுதான் வந்து எக்ஸ்பைரி ஆப்ஷன் பை. ஸோ அதனால் அது இங்கே வராது. வீக்லி ஆப்ஷன் செல்லிங்கும் வீக்லி ஆப்ஷன் பைங்க்கும் இந்த ரோல் ஓவர் இருக்கு. ஸோ ஆனால் இது வந்து மோஸ்டா ஆப்ஷன் பையிங்ல வந்து நீங்க ஃபேஸ் பண்றது ரேர். ஆப்ஷன் செல்லிங்ல வந்து ரேர். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து 2 வீக் 3 வீக் தள்ளி இருக்க கான்ட்ராக்ட் நம்ம போறோம். கரெக்டா, நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்படிதானே போகுது. ஸோ அந்த 10 ஸ்ட்ரைக் செலக்ட் ஆகலன்னா அடுத்த வீக் போயிடும் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு டைம் வந்து அதிகமாகவே இருக்கும். செல்லிங்ல வந்து ரொம்ப ரொம்ப ரேர் இது வருது. ஓகேவா, பட் பையிங்ல வந்து வரலாம் வீக்லி ஆப்ஷன் பையிங்ல.
இருந்தாலும் 2க்குமே சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்றது. நீங்க வந்து இப்போ நியர் எக்ஸ்பைரினா 20th ஏப்ரலா? ஸோ இப்போ வந்து 17,000 பை வச்சு சொல்றேன். ஓகே. ஆப்ஷன் பையிங் வந்து 17,500 கால் வந்து 20th ஏப்ரல் வந்து பை பண்ணியிருக்கிறோம். அன்னைக்கு எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சு. ஓகேவா? 20th ஏப்ரல் வந்துருச்சு வியாழக்கிழமை. வியாழக்கிழமை 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறப்ப அந்த கான்ட்ராக்டும் க்ளோஸ் ஆயிடும். அப்போ நோ டார்கெட், நோ ஸ்டாப் லாஸ். அப்போ நம்ம ஹோல்டிங்ல இருக்கணும். இப்போ என்ன பண்ணுவோம்? சேம் அதே தான். இதுக்கு ரோல் ஓவர் பண்ணக்கூடிய டைம் வந்து 2:30லேருந்து 3:00 அதே ரூல் தான். ஸ்டெப் 1 என்ன ஸ்ட்ரைக் நீங்க வந்து ஹோல்டிங்ல இருக்கீங்களோ, அது கால் பையா இருக்கட்டும், புட் பையா இருக்கட்டும், கால் செல்லா இருக்கட்டும், புட் செல்லா இருக்கட்டும். ஓகேவா? எனிதிங் எதா இருந்தாலும் அந்த 2:30லேருந்து 3 மணிக்குள்ள கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல எக்ஸிட் பண்ணிடுறீங்க. ஓகே. ஸோ அதான் வந்து ஸ்டெப் 1. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான். அதுக்குரிய டார்கெட், ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணிடுறீங்க. ஸோ தேர்டு அதே சேம் ஸ்ட்ரைக்க அடுத்த வீக் கான்ட்ராக்டை நீங்க எடுத்துக்கிறீங்க. அப்ப 17,500 கால் ஏப்ரல் 27 கான்ட்ராக்ட். ஓகேவா? அங்க வந்து அடுத்த மந்த் கான்ட்ராக்ட் எடுத்த மாதிரி இதுல அடுத்த வீக் கான்ட்ராக்ட் எடுக்கிறோம். ஓகேவா? 2மே சிமிலர் தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைக்ல கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல என்டர் ஆயிடுறீங்க. ஸோ டார்கெட் ஸ்டாப் லாஸா ஓல்டு கான்ட்ராக்ட்ல இருக்கிறத ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இதுவும் இதே மாதிரி தான். இந்த ஸ்டெப் இங்கேயும் ஓகேவா? அது நீங்க கரண்ட் வீக் எக்ஸ்பைரி இருக்கக்கூடிய பிரைஸும் நெக்ஸ்ட் வீக்கோட எக்ஸ்பைரி பிரைஸும் ஸோ ஓரளவு பக்கத்துல இருக்கு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட்டை ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப லாங்ல இருக்கு அப்படின்னா நீங்க கோ செகண்ட் ஒன் தான். ஸோ ரெண்டாவது என்ன? கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய கரண்ட் வீக் கான்ட்ராக்டை கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல எக்ஸிட் பண்ணிட்டு அதுக்குரிய டார்கெட் ஸ்டாப் லாஸையும் கேன்சல் பண்ணிட்டு அடுத்த டேல ஃப்ரெஷ்ஷா ரூல் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. கிளியரா? ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங், ஃபியூச்சர்ஸ் இது 3மே எக்ஸ்பைரி நீங்க ஹோல்டிங்ல இருக்கிறீங்க. டார்கெட்டும் வரல, ஸ்டாப் லாஸும் வரல. நீங்க எக்ஸ்பைரிய வந்து மீட் பண்றீங்க அப்படின்னா இந்த ரூல் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிளான ரூல் தான். ஓகே. நம்ம வேற ஒண்ணும் பண்ணல. மார்க்கெட்ல என்ன விஷயங்கள்லாம் நடக்குமோ எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். என்னென்ன மார்க்கெட்ல நடக்குமோ, நமக்கு எந்த விதத்துலலாம் பிரச்சனை வருமோ, அப்போ நம்ம என்ன பண்ணணும்ன்றத நம்ம ஒரு ரூல்ஸா உங்களுக்கு குடுத்துருக்கோம். ஸ்டெப் 1 இத பண்ணணும். ஸ்டெப் 2 இது பண்ணணும். ஓகேவா? இந்த ரூல மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். கிளியர் சார். இது 2ல நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும்ன்றத டெக்னிக்ஸ் வந்து சொல்லியாச்சு. ஆனா வந்து இது வந்து ஒரு 10 ட்ரேட் நம்ம பண்றப்போ, ஏதாவது ஒரு ட்ரேட் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். இந்த ரோல் ஓவர. ஃபியூச்சர்ஸ் பண்றதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதே தான். ஓகேவா? ஆப்ஷன்ஸ் செல்லிங்ல ரொம்ப ரேரு உங்களுக்கு ரோல் ஓவர் நீங்க யூஸ் பண்றது. வீக்லி ஆப்ஷன் பையிங் எடுத்தீங்கன்னா, ஸோ சில டைம்ஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம ரோல் ஓவர் கான்செப்ட் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அங்க கான்ட்ராக்ட் வந்து செலக்ட் பண்ற இடத்திலேயே நம்ம வச்சிருக்கோம். ஏன்னா புதன், வியாழன் வந்து நம்ம கரண்ட் வீக் கான்ட்ராக்ட்டே எடுத்தோம்னா, டக்குனு வந்து 2 நாள்லயே நமக்கு வந்து எக்ஸ்பைரி ஃபேஸ் பண்ணுவோம். அதனால தான் என்ன பண்றோம்னா, புதன், வியாழன் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் எடுக்கிறோம். ஸோ அப்ப அதுக்குள்ளயே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிட்டத்தட்ட அங்க ஒரு 5, 7 நாள் நமக்கு டைம் கிடைச்சிருது. ஆ அதனால வந்து ரோல் ஓவர் வந்து நம்ம மேக்ஸிமம் ஃபேஸ் பண்ண மாட்டோம். ஃபேஸ் பண்ணா இந்த 2 ஸ்டெப்ல ஸோ இது வந்து ரூல் 1, ரூல் 2 இது 2ல நீங்க எத ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான். ஓகேங்களா? சில டைம் சம்டைம்ஸ் இத அப்ளை பண்ண முடியாது. அதனால தான் கீழ இன்னொன்னு குடுத்துருக்கு. ஸோ இப்ப வந்து இந்த ரோல் ஓவர்ன்ற கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சதுல? ஃபியூச்சர்ஸ்க்கும் சரி, ஆப்ஷன் செல்லிங்க்கும் சரி, வீக்லி ஆப்ஷன் பையிங்கும் சரி, எக்ஸ்பைரி ஆப்ஷன் பையிங் கிடையாது. நீங்க 3 மணிலேருந்து 3:15க்குள்ள கால் பை ஹோல்டிங்ல இருந்தாலும் சரி, புட் பை ஹோல்டிங்ல இருந்தாலும் சரி, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல எக்ஸிட் ஆயிரணும். கிளியரா? ஸோ இது வந்து ரோல் ஓவர். இனிமேல சிம்பிளா இருக்கு. ஹோல்டிங்ல இருக்கிறோம். இன்னைக்கு எக்ஸ்பைரி வந்துருச்சு. இதுக்கு மேல நான் ஹோல்டு பண்ண முடியாதுன்றப்போ, இத எக்ஸிட் பண்ணிட்டு அடுத்த வீக் கான்ட்ராக்ட்டோ, அடுத்த மந்த் கான்ட்ராக்ட்டோ நம்ம எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். இது ஆல்ரெடி ட்ரேட் பண்ற நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரோல் ஓவர் வந்து நெறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு ஏத்தாப்புல இருக்கு. அவ்வளவுதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் அண்ட் மனி மேனேஜ்மென்ட். ஆனா, அது ரொம்ப ஒரு சின்ன ஒரு பார்ட் தான். ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனா, அதோட ரோல் வந்து ரொம்ப பெருசு. கிளியரா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். ஓகேவா? ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றோம். எல்லா ஸ்டெப்பும் ஃபாலோ பண்றோம். கரெக்ட்டா ட்ரேட் எடுக்கிறோம். எல்லாமே பண்றோம். ஆனா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ற ஒரே ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா ப்ராஃபிட்ஸ் வரவே வராது. கேப்பிட்டல் லாஸ் ஆகும். மொத்த கேப்பிட்டலுமே லாஸ் ஆகும் சான்ஸ் இருக்கு. நீங்க ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணல அப்படின்னா. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கே நான் சொல்றேன். ஓகேவா? இந்த ஸ்ட்ராட்டஜிய கன்டினியூவா ஃபாலோ பண்ணா கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட் வரும்னு நான் முன்னாடியே சொன்னேன். இயர்லி 60% ஈஸியா மினிமமா எடுத்துடலாம்னு சொல்லியிருக்கேன்.
ஆனா அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணா மட்டும் தான் கிடைக்கும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணல அப்படின்னா, நீங்க இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, பெஸ்ட் ட்ரேடர் யார்கிட்ட போய் நீங்க லேர்ன் பண்ணாலும் சரி, நீங்க எவ்வளோ பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலும் சரி, உங்களுக்கு ப்ராஃபிட் வரவே வராது. கேபிட்டல் காலியாகும். ஓகேங்களா? ஸோ அதனால அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ட வந்து அததான் பண்ண முடியும். பண்ணணும். நம்ம ஏன் வந்து ரிஸ்க் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்றதுல என்ன பிரச்சனை? உங்களுக்கு வந்து நார்மலா வந்து என்ன என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ் தெரியலன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்றதுல பிரச்சனை வரும். நம்ம மெத்தட்ஸ பொறுத்தவரைக்கும் ட்ரேட் என்டர் ஆறதுக்கு முன்னாடி இல்ல, மார்க்கெட் ஓப்பன் ஆறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ட்ரி என்ன, டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்னன்றது தெரியும். என்னோட ரிஸ்க் என்னன்றதும் தெரியும். கரெக்ட்டா? நான் ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் எடுக்க போறேன்னா, நாளைக்கு பை என்ட்ரி வந்ததுன்னா, நான் என்டர் ஆனேன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் என்னன்றது எனக்கு தெரியும். அப்போ எவ்வளோ ரிஸ்க் என்னால எடுக்க முடியும்ன்றது முன்னாடியே தெரியும். எவ்வளோ எனக்கு லாஸ் ஆகும் இன்கேஸ் என்னோட ஸ்டாப் லாஸ் அடிச்சான்றது தெரியும். ஸோ அப்படி தெரிஞ்சு நம்ம என்டர் ஆகுறப்ப பிரச்சனை கிடையாது. எதுவுமே தெரியாம போனா தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் ஸோ நம்ம கையில இல்லாம இருக்கிறது. இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்ம பொறுத்தவரைக்கும் இவ்வளோ லாட்ஸ் தான் வந்து பண்ணணும். இங்க என்டர் ஆகணும். இதுதான் டார்கெட் அப்படின்ற ரூல் வந்து வச்சிருக்கோம். ஸோ எப்போ வந்து உங்களுக்கு ஓவரா வந்து லாஸ் ஆகும் அப்படின்னா, தெரியாம நீங்க பாட்டுக்கு நெறைய குவான்டிட்டி வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ வெறும் 10 பாயிண்ட் டார்கெட், 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிட்டு பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ல போய் என்டர் ஆவீங்க ஒரு 10 லாட். டக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து 60, 70 பாயிண்ட், 100, 200 பாயிண்ட் டவுன் ஆகும். ஆனா நீங்க ஸ்டாப் லாஸ் பிளான் பண்ணது 10 பாயிண்ட். நீங்க என்ட்ரி போட்டு நீங்க ஸ்டாப் லாஸ் போடுற செகண்டுக்குள்ள அது 100 பாயிண்ட் டவுன் ஆச்சுன்னா மாட்டிப்பீங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜில அப்படி கிடையாது. அப்ப என்னன்னா, நீங்க ஒரு ரிஸ்க் கால்குலேட் பண்ணி போயிருந்திருப்பீங்க. ஆனா அத விட 10 மடங்கு லாஸ் மார்க்கெட் உங்களுக்கு குடுத்திருக்கலாம். ஏன்னா அந்த ட்ரேடிங் பிளான் வந்து சரியில்ல. பட் நம்ம ட்ரேடிங் பிளான்ல அப்படி கிடையாது. நம்ம வந்து நீங்க என்ட்ரி போட்டுட்டு டப்புன்னு போய் ஸ்டாப் லாஸ் அடிக்கிற பிளான் இங்க இங்க கிடையாது. மெதுவா தான் மூவ் ஆகும். ஏன்னா பாயிண்ட்ஸ் வந்து அதிகம். நீங்க படிச்சுட்டு இருக்க இந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா இந்த ரீட்டெயில் ட்ரேடர்ஸு, ஸோ அப்புறம் வந்து இந்த டெய்லி ரூ. 1000 எடுக்கலாம், டெய்லி ரூ. 500 எடுக்கலாம், 5000 எடுக்கலாம் அந்த கான்செப்ட்டே கிடையாது. ஓகேவா? இது எல்லாமே பக்கா ப்ரொஃபஷனல் மெத்தட்ஸு, ஆ இன்ஸ்டிடியூஷனல் மெத்தட்ஸு. அதே மாதிரி நான் ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பிசினஸ் பண்ண போறேன். நான் எவ்வளோ லேக்ஸா இருந்தாலும் சரி, எவ்வளோ குரோர்ஸா இருந்தாலும் சரி, நான் ஒரு பிசினஸா எடுத்து பண்ண போறேன். அப் ஸோ அந்த மெத்தட்ஸ். அதனால இதுக்கும், அதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது நான் வந்து சொல்றது நீங்க லைவா மார்க்கெட்ல ட்ரேட் பண்றப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இந்த ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்றப்போ, டார்கெட் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்றப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம் பாருங்க. உங்களுக்கு எந்த ஒரு எமோஷனல் இருக்கவே இருக்காது. ஸோ எமோஷனல் டிசிஷன்ஸ் எதுவுமே நீங்க எடுக்கிற மாரி இங்க இருக்காது. எல்லாமே பிளான்டு போகும். ஓகேவா? அது மீறி உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது. இதா இருக்குன்னா, நம்மளோட யூடியூப் சேனல் இருக்குல்ல, ட்ரேடிங் சீக்ரெட்ஸ் தமிழு. அதுல போயிட்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்றத அங்க நான் ஷேர் பண்ணுவேன் அப்பப்போ. அதுல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ட் கிடைக்கலாம். ஏன்னா, குரூப்ல ஷேர் ஆகுது லெவலு. நான் கால்குலேட் பண்றேன், நீங்க கால்குலேட் பண்ணி எல்லாமே ஒண்ணு. இப்ப அதே லெவல் எடுத்துட்டு போய் நான் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறது, லாஸ் எடுக்கிறது எல்லாமே அங்க ஷேர் பண்றப்போ, நீங்க அத போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இந்த பயம் வராது. ஓகே. ஸோ அதே லெவல் தான் அவங்களும் ஃபாலோ பண்றாங்க. நமக்கு சொல்லிக் குடுத்த மென்டாரும் அதே தான் எடுக்குறாரு. அப்ப வந்து அதே ப்ராஃபிட் அவருக்கு வருதுன்றப்போ, உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ட் பில்ட் ஆகும். ஓகே நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு. ஓகேவா? அதனால பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக் குடுத்துட்டு நான் வேற ட்ரேட் எடுக்க போறது கிடையாது. சேம் நானும் இதே தான் ஃபாலோ பண்றேன். அதே மாரி இங்க எதையுமே மறைக்கல. நான் ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு டெக்னிக் உள்ள ஒளிச்சும் வைக்கல. ஓகேவா? எல்லாமே வந்து 100% டிரான்ஸ்பரன்ட்டா தான் நம்மள பொறுத்தவரைக்கும் டிஎஸ் நம்மள பொறுத்தவரைக்கும் இருக்கு. ஓகேவா? எனக்கும் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் சரி. எல்லாமே வந்து ஓப்பனா தான் இருக்கு. எதுவுமே மறைக்க கிடையாது. அதனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே. ஸோ இப்ப வந்து இந்த ரோல் ஓவர் வந்து புரிஞ்சிருச்சா? இப்ப ரிஸ்க் மேனேஜ்மென்ட் அண்ட் மனி மேனேஜ்மென்ட். ஸோ இத பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு 3 பார்ட்டா வச்சுக்கலாம் உங்க ரிஸ்க்க. ஓகேவா? உங்களுக்கு எது ஓகே அப்படின்றத நீங்க வந்து பார்த்துக்கோங்க. 1 ஸோ ஃபர்ஸ்ட்டு 1% நீங்க ரிஸ்க் எடுக்கலாம் உங்க கேப்பிட்டல்ல. இல்லன்னா 2% எடுக்கலாம். இல்ல 3 மேக்ஸிமம் போச்சுன்னா 4. ஸோ இந்த 3 ரேஞ்சுக்குள்ள நீங்க ஓகேவா? ஸோ இது வந்து ரிஸ்க் பெர்சன்டேஜ்னு வச்சுக்கிறேன். வித் யுவர் கேப்பிட்டல். இத ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த ரிஸ்க் ஃபாலோ பண்றது ஈஸியா இருக்கும். இது வந்து யார் எந்த பெர்சன்டேஜ் செலக்ட் பண்ணலாம் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். மார்க்கெட் எனக்கு புதுசு. நான் வந்து ஃப்ரெஷரு. இல்ல மார்க்கெட்ல நான் ஆல்ரெடி லாஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பயம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இங்க வந்துருங்க. ஓகேவா? நான் ஒரு ட்ரேட்ல என்னோட கேப்பிட்டல்ல 1% ரிஸ்க் எடுக்கிறேன். ஓகேவா? பெர் ட்ரேடு. ஓகே. இல்ல
நான் எனக்கு மார்க்கெட் பத்தி பயம்லாம் இல்ல. பிரச்சனை இல்ல. நான் வந்து ஃபேஸ் பண்ணிப்பேன். எனக்கு ஓகே அப்படின்றவங்க 2 வந்து பண்ணுங்க. இந்த 3 வந்து இல்ல நான் மார்க்கெட்ல வந்து எனக்கு அப் அண்ட் டவுன்ஸ்லாம் எனக்கு சுத்த பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் நான் வந்து ஈஸியா நான் வந்து மேனேஜ் பண்ணுவேன். அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. எமோஷன்ஸ்லாம் எனக்கு வராது. எனக்கு பயமும் வராது அப்படின்றவங்க இந்த 3 இல்ல 4 இதுக்குள்ள வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆனா இந்த 4 தாண்டி மட்டும் வெளிய போகாதீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லதுன்னா, இந்த இது வந்து குட்ன்னு சொல்லலாம். 2% நீங்க ரிஸ்க் எடுக்குறீங்க பெர் ட்ரேடுக்குன்னா குட். 1% எடுத்தீங்கன்னா, ஆ அது தேவையில்ல. ஆக்சுவலா 1 இதுவே வந்து எக்ஸலன்ட்ன்னு குடுத்துறலாம். ஸோ ஃபியர் இருக்கிறவங்க, பயம் இருக்கிறவங்க, எனக்கு புதுசுன்றவங்க இதுக்குள்ள போய்க்கலாம். ஓகேவா? ஸோ இது 2 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம். ஓகேவா? இப்ப எப்படி இந்த ரிஸ்க்க கால்குலேட் பண்றது? பெர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்றதுன்றத வந்து பார்ப்போம். ஸோ இதுல உங்களுக்கு எந்த பெர்சன்டேஜ் வேணா நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட மைண்ட் செட்ட பொறுத்து. ஓகேவா? ஸோ ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு மைண்ட் செட் இருக்கும். எல்லாருமே ஒரே மாரி வர முடியாது. பட் என்ன கேட்டீங்கன்னா, இந்த 2%க்குள்ள எடுக்குறீங்கன்னா, நான் வந்து 2%க்குள்ள தான் எடுப்பேன். ஓகேவா? இத எடுத்துக்கோங்க. என்னால ஃபேஸ் பண்ண முடியுன்றவங்க 3, 4 போங்க. ரொம்ப பயமா இருக்குன்றவங்க 1%. இப்ப இந்த பெர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்றது? ஒரு ஒரு செக்மென்ட்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மேல பார்த்துடலாம். இந்த ரிஸ்க் பெர்சன்டேஜ்ன்றத நீங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கால்குலேட் பண்ணணும். ஏன்னா நமக்கு நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறப்போ இன்னைக்கே நமக்கு தெரியும் ஸ்டாப் லாஸ் என்னன்னு. ஸோ அப்போ நாளைக்கு நான் எடுக்க போற ட்ரேட்ல எவ்வளோ பெர்சன்டேஜ் ரிஸ்க் அப்படின்றத நம்ம இன்னைக்கே கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ எவ்வளோ கேபிட்டல் இருக்கணும்ன்றது தான் விஷயம். எதுக்கு ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பிளஸ் மணி மேனேஜ்மென்ட்னு குடுக்குதுன்னா, ரிஸ்க்க ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அந்த ரிஸ்க்க வச்சு தான் நம்மட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்கணும்ன்றத நம்ம வந்து முடிவு பண்ணுவோம். ஓகேவா? அப்ப கேபிட்டல் இவ்வளோ இருந்தா தான் நான் எடுக்கக்கூடிய ட்ரேட்ல என்னால இவ்வளோ பெர்சன்டேஜ் ரிஸ்க் மெயின்டெயின் பண்ண முடியும்ன்றது தான் கால்குலேஷன். இது 2மே ஒண்ணு தான். ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ன்றது நான் எவ்வளோ பெர்சன்டேஜ் ரிஸ்க் எடுக்க போறேன் அப்படின்றது. மணி மேனேஜ்மென்ட்ன்றது நான் எடுக்கக்கூடிய ரிஸ்க் இவ்வளோ பெர்சன்டேஜ்ல இருக்கணும்னா என் கேபிட்டல் எவ்வளோ இருக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான். இப்ப அடுத்து அதுதான் வந்து பார்க்க போறோம். இப்போ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்ல வந்து நீங்க ட்ரேட் பண்றதா இருந்தால், நான் முன்னாடியே சொன்ன மாரி 6,00,000 வந்து சொல்லியிருந்தேன் கரெக்ட்டா? 6,00,000 இருந்துச்சுன்னா நீங்க வந்து பண்ணுங்க. மினிமம் கேப்பிட்டல் வந்து 5,00,000 இருந்து 6,00,000 இருந்ததுன்னா, இது வந்து இன்னும் நீங்க வந்து என்ட்ட வந்து பிரச்சனை இல்ல. நான் கரெக்ட்டா வந்து நான் இன்னும் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 10 ஆனா வந்து எனக்கு அதோட தேவையில்ல. நான் சொன்னது அந்த பயம் இருக்கிறவங்களுக்கு ஓகேவா? 5,00,000 மினிமம். ஆவரேஜானா 6,00,000 இல்ல நான் வந்து பிரச்சனையே இல்லைன்னா 10,00,000. ஸோ இப்ப இந்த 3 கேப்பிட்டல் வந்து இந்த நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். இப்ப இதுக்குள்ள நான் எவ்வளோ பெர்சன்டேஜ் ரிஸ்க் வரும்ன்றது இங்க இருக்கு. நம்ம 2 லாட் வந்து என்டர் ஆறப்போ பையோ செல்லோ என்டர் ஆறப்போ நமக்கு 20,000 இருந்து ரூ. 23,000 வரைக்கும் ரிஸ்க் வரும். ஒரு ட்ரேட்ல. ஓகேவா? லாஸ் வந்து ஃபேஸ் ஆச்சுன்னா. ஸோ அப்போ நீங்க 5,00,000 கேப்பிட்டலா வச்சு நீங்க நிஃப்டி ஃபியூச்சர் பண்றீங்கன்னா, உங்களுக்கு 4%ல ரிஸ்க் வரும். ஓகேவா? இல்ல 6,00,000 கேப்பிட்டல் வச்சிருக்கீங்க அப்படின்னா 3.3% உங்களுக்கு ரிஸ்க் வருது. இல்ல 10 நீங்க வச்சிருந்தீங்கன்னா 2 ஓகேவா? ஸோ இப்போ வந்து புரியுதா? எவ்வளோ கேப்பிட்டல் வச்சிருந்தா எவ்வளோ பெர்சன்டேஜ் ரிஸ்க் வருது அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு 6ன்றது ஓகே. என்ட்ட நல்ல கேப்பிட்டல் இருக்கு. எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்றவங்க, எனக்கு வந்து 10 வந்து தேவையில்ல என்ன பொறுத்தவரைக்கும். 6லயே வந்து நீங்க மெயின்டெயின் பண்ணலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி 6 தான் வந்து சொல்லியிருப்பேன். இல்ல அதுவும் இல்ல என்னால ஓகே நான் பண்றேன்னா 5,00,000 இருந்தா பண்ண முடியும். ஆனா இதுக்கான இன்வெஸ்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.2 லேக்ஸ் தான். 2 லாட் நீங்க நிஃப்டில ட்ரேட் பண்ணது 2.2 லேக்ஸ். ஆனா நம்ம அப்போ 3 லேக்ஸ் வச்சு பண்ணலாமான்னா, ரிஸ்க் வந்து கூடிடும். ஓகேவா? அதனால முன்னாடியே நீங்க ஒரு கேப்பிட்டல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த செக்மென்ட்ல நான் பண்ண போறேன்னா, எவ்வளோ இருந்தா கரெக்ட்டா இருக்குன்றது. அதுதான் இங்க நான் வந்து கால்குலேஷன்ஸா குடுத்துருக்குது. நெக்ஸ்ட் இருக்கிறதுலயே பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் தான் வந்து கேப்பிட்டல் அதிகமா தேவைப்படும். அதுக்கப்புறம் நிஃப்டி. ஃபியூச்சர்ஸ்னாலே அதிகம் தான். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பண்றதா ஒரு மினிமம் 8,00,000 வந்து தேவைப்படும்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ 7, 8 ஸோ அதுக்கப்புறம் 12,00,000 குடுத்துருவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 28,000 31,000 வரைக்கும் ரிஸ்க் வரும். 2 லாட்டும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்குறப்ப 7,00,000 வச்சிருந்தா 4ல மெயின்டெயின் ஆகும். 8,00,000 வச்சிருந்தீங்கன்னா 3.5 12 வச்சிருந்தீங்கன்னா 2.3 ஓகேவா? ஸோ இந்த ரிஸ்க்குள்ள வரும். நெக்ஸ்ட் நிஃப்டியோட ஆப்ஷன் செல்லிங் வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன் 2.5 லேக்ஸ் வந்து கண்டிப்பா வந்து தேவைப்படும்னு. ஓகேவா? நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங்க்கு. ஏன்றது நான் சொல்றேன். 2 லேக்ஸ் இருந்தா பண்ணலாம். பட் 2 லேக்ஸ் இருந்தா பண்றப்ப என்ன பிரச்சனை வரும்னா, நம்ம கால் செல் என்ட்ரி ஆகி ஹோல்டிங்ல இருக்கிறோம் அப்படின்னா, புட் செல் என்ட்ரி சில டைம்ஸ் வரும். 2மே ஹோல்டிங் வரும். நான் ஆல்ரெடி என்னோட யூடியூப் வீடியோஸ்ல போட்டிருக்கேன். இப்ப 2மே வந்துச்சுன்னா 2 லேக்ஸ் இருந்ததுன்னா, உங்களால இன்னொரு பொசிஷன் எடுக்கிறப்போ
ஸோ சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு மார்ஜின் வந்து என்ன சொல்றது, ஓவர் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நடக்க சான்ஸ் இருக்கு. உங்கள்ட்ட 2 லட்சம் இருக்கும். ஆனா நீங்க ட்ரேட் எடுத்திருப்பீங்க. ஹோல்ட் ஆகி அடுத்த நாள் வரப்போ 2.2 லேக்ன்னு வந்து வருது அப்படின்னா, நீங்க எக்ஸ்ட்ரா 20,000 திரும்ப மார்ஜின் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். உங்க புரோக்கர் உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க. சார் உங்கள்ட்ட இருக்க கேபிட்டல் 2 லட்சம், இந்த ட்ரேடுக்கு 2.2 லேக் வந்து மார்ஜின். உங்களுக்கு 20,000 ஷார்ட் ஃபால் ஆகுது. நீங்க 20,000 ஆட் பண்ணல அப்படின்னா அந்த ட்ரேடை நாங்க க்ளோஸ் பண்ணிடுவோம்னு கால் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம எக்ஸ்போசர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஏன்னா அதோட ஒரிஜினல் வேல்யூ வேற, பை வேல்யூ, செல் வேல்யூ. அப்படி வந்து மாட்டிக்க கூடாது. அந்த டைம் உங்களோட 20,000 இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஆட் பண்ண போறீங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தேவையில்லாம ஒரு லாஸை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் மீட் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு ப்ரொஃபஷனலா நம்ம இந்த பிசினஸ் பண்ண போறோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து மீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆல்ரெடி நிறைய ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹோல்டிங் வந்து எடுத்து வச்சிருவாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மார்ஜின் ஷார்ட் ஃபால்னு சொல்லிட்டு புரோக்கர் வந்து கால் பண்ணிட்டு இன்னும் கேபிட்டல் ஆட் பண்ணுங்க, உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம்னு சொல்லுவாங்க. செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நாளுக்குமே கேபிட்டல் மாறும். இப்போ வந்து ₹140 இருக்கப்போ நீங்க செல் பண்றப்போ 1.1 லேக் தேவைப்படுதுன்னா, அது வந்து ₹80 வந்துருச்சுன்னா வெறும் 85,000 தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். அது அடுத்த நாள் என்ன ஆகும்னா, மிச்ச அமௌண்ட் உங்க மார்ஜின்ல வந்து ஆட் ஆயிரும். பேலன்ஸ் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். இல்ல 145ல 180, 190 போகுது நீங்க ஹோல்டு பண்றீங்கன்னா, அப்போ 1.1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தது 1.3 லேக் ஆகும். ஸோ அப்போ உங்க மார்ஜின்ல இருந்து இன்னும் ஒரு 20,000 சேர்த்து அதுல இன்வெஸ்ட்மெண்ட் எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். செல்லிங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி முன்ன பின்ன ஆகும். அதனால கரெக்டான மார்ஜின் நமக்கு வேணும். அந்த மாதிரி பிரச்சனையில மாட்டக்கூடாது. அதனால தான் 2.5ன்னு வந்து குடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ இன்கேஸ் நீங்க 1.5 வச்சும் ஏன்னா 1.1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் 1.5 வச்சு பண்றேனாலும் இந்த பிரச்சனையில நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. 2 வச்சிருந்தா ஃபேஸ் பண்ணக்கூடிய ரீசன் வந்து கம்மி தான். இருந்தாலும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும் அப்படின்னா அந்த 2.5 இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரேட்ல ஒரு லாட் நம்ம என்டர் ஆறோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுதுன்னா 5,000ல இருந்து 6,000 வந்து நமக்கு வந்து லாஸ் வர சான்சஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ 2.5 வச்சிருந்தாலே நமக்கு 2% ரிஸ்க் வந்துருது. ஸோ நான் சொன்ன பெர்ஃபெக்டா 2% வந்துருது. இல்ல 3 லேக் வச்சிருந்தீங்கன்னா 1.6% உங்களுக்கு ஒரு ட்ரேட்ல ரிஸ்க் இருக்கும். 3.5 லேக்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா 1.4%. ஓகேவா? ஸோ இந்த இதுக்குள்ள ஒரு கால்குலேஷன் வந்து கொடுக்குறீங்க. நீங்க 2ல மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 2.5 இருந்ததுன்னா, 4 மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 2 லேக் இருந்தால் உங்களுக்கு 4க்குள்ள தான் இருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி இந்த மார்ஜின் ஷார்ட் ஃபாலு, ஸோ இல்ல ஒரு ஹோல்டிங்ல இருக்கிறப்போ இன்னொரு லாட்டு வந்து செல் வருது அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி இடத்த மீட் பண்றப்போ பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2.5 வச்சுக்கிறது கரெக்டா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? பிஸ்னஸ்ன்னு நம்ம சொல்லிட்டோம் ட்ரேடிங்க. எப்பவுமே ஒரு பிஸ்னஸை வந்து ரன் பண்ண ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க இந்த மீட்டிங்ல? பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க யாராச்சும் இருக்கீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க பீப்புள்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே ஓகே எஸ் ஓகே. இப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். என்னன்னா ஒரு பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து ஹோட்டலா இருக்கட்டும், இல்லை எனிதிங் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், என்ன ஒரு பிஸ்னஸா இருந்தாலும், சின்ன பிஸ்னஸா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிஸ்னஸா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு அமௌண்ட் இருக்கும். பிளஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை மட்டும் வச்சு அந்த பிஸ்னஸ் ரன் பண்ண முடியாது. அந்த பிஸ்னஸை ரன் பண்றதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது என்னன்னா, இப்போ ஒரு ஹோட்டல் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹோட்டலுக்கு வந்து அந்த பில்டிங்கு, உள்ள இருக்கிற இன்டீரியரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேவையான மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து குக் பண்ணுறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து வாங்குறதுக்குரிய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அது மட்டும் இருந்தால் அந்த ஹோட்டலை ரன் பண்ணிட முடியுமா? அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்னன்னா, அதுக்கு தேவையான கரண்ட் பில் கட்டணும், அங்கே ஒர்க் பண்ணுற லேபர்ஸ்க்கு வந்து சேலரி கொடுக்கணும், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாளுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஸோ அரிசி வாங்கணும், காய்கறி வாங்கணும், எண்ணெய், ஸோ இந்த மாதிரி சமைக்க தேவையான பொருள் எல்லாமே வாங்கணும். இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்லுவாங்க. இந்த ஒர்க்கிங் கேபிட்டலை அவங்களால வெளியே எடுக்கவே முடியாது. இந்த மாசத்துக்கு வந்து அவங்க ஃபுட்டு ரெடி பண்றதுக்கு ஒரு ₹1,00,000 செலவாகுதுன்னா, செலவு பண்ணிருவாங்க. ஸோ திரும்ப ப்ராஃபிட் வரும். 3,00,000 ப்ராஃபிட் வருதுன்னா, 2,00,000 எடுத்துருவாங்க. மிச்சம் 1,00,000 திரும்ப அடுத்த மாசத்துக்கு திரும்ப வந்து அது ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை வந்து ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. அதை வந்து வெளியே எடுக்கவே முடியாது. இப்போ இன்கேஸ் அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் எடுத்துட்டாங்கன்னா, அவங்களால பிசினஸ் ரன் பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட்டே போட்டிருந்தாலும் அவங்களால அடுத்த மாசம் பிசினஸை ரன் பண்ண முடியாது. ஸோ அதனால ஒர்க்கிங் கேபிட்டல்னு ஒருத்தவங்க பிசினஸ் பண்ற எல்லாருமே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மணி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். அதை வெளியே எடுக்கவே முடியாது. அது இருந்தா தான் அந்த பிசினஸ் ரன் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும். நம்ம நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங் பண்ண போறோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட் 1.1 லேக் இல்ல 1.2 லேக்னா, நம்ம அதை கண்டினியூவா ரன் பண்ணணும். கண்டினியூவா நம்ம ஆப்ஷன் செல்லிங்ல ட்ரேட் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ப்ராஃபிட் எடுக்கணும்னா, அது கூட சேர்த்து இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் ஒர்க்கிங் கேபிட்டல். ஓகேவா? இது 2ம் சேர்ந்தா தான் நீங்க இந்த பிசினஸை கண்டினியூவா ரன் பண்ண முடியும்.
கிளியரா கான்செப்ட் புரிஞ்சதா? எல்லாத்துக்கும் அதே தான். நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்கு, பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அதே தான். இன்வெஸ்ட்மெண்ட் வேற, கேபிட்டல் வேற. கிளியரா? இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வச்சு எந்த ஒரு பிசினஸையும் ரன் பண்ண முடியாது. அது கூட பிளஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் வேணும். அந்த பிசினஸை ரன் பண்ணக்கூடிய மணி. ஓகேவா? அதே தான். இப்போ பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங்க்கு 3.5 லேக் வந்து மினிமம் கொடுத்துருக்கேன். 4.5 கொடுத்துருக்கேன். இப்போ 3.5 வச்சிருந்தோம் அப்படின்னா 2% மெயின்டைன் ஆகும். 4 லேக் வச்சிருந்தோம் அப்படின்னா 1.75%. இல்லை 4.5 லேக் வச்சிருந்தீங்கன்னா 1.5. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லேக்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஆப்ஷன் பையிங், வீக்லி ஆப்ஷன் பை. அதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இது வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து என்னால் பண்ண முடியாது. இந்த மாதிரி 6 லட்சம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பண்ணுறதுக்கு 8 லட்சம் கிடையாதுன்ற பீப்புள்ஸ் வந்து அவ்வளோ மணி போட்டு பண்ண முடியாதுன்றவங்க இந்த நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் பையும் பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் பையும் போகலாம். ஓகேவா? ஃபியூச்சர்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக பண்ணக்கூடியது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி ஆப்ஷன் பையிங்க்கு வந்து 1.5L வந்து மினிமம் சொல்லியிருக்கு. 2 வந்து ஆவரேஜாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா 2.5 வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து 2 லாட்டுக்கு ஸோ வீக்லி ஆப்ஷன் பையிங் கம்பல்சரி 2 லாட்ஸ். 2 லாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5000லேருந்து 8000 ரூபாய் வரைக்கும் ரிஸ்க் வரும். அப்போ நீங்கள் வந்து 1.5 லேக்ஸாக வச்சுருக்கீங்க அப்படின்னா 3.3 வரும் மினிமம் கேபிட்டல். இல்லை 2 லேக்ஸ் வச்சு பண்ணீங்கன்னா 2.5% வந்து உங்களுக்கு லாஸ்ட் பர்சன்டேஜ் வரும். இல்லை 2.5 லேக் வச்சுருந்தீங்கன்னா 2%ல் மெயின்டைன் ஆகும். ஓகேவா? வீக்லி ஆப்ஷன் பையிங் நிஃப்டிக்கு. அதுவே வீக்லி ஆப்ஷன் பையிங் பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2.5, 3.5 கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து 10,000லேருந்து 14,000 ரூபாய் 2 லாட்டுக்கு வந்து ரிஸ்க் வரலாம். ஓகேவா? பேங்க் நிஃப்டியோட வீக்லி ஆப்ஷன் பையிங்க்கு ஒரு ட்ரேடில். அப்போது நீங்கள் 2.5 லேக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா 4% ரிஸ்க் வரும். 3 லேக் வச்சுருந்தீங்கன்னா 3.3, 3.5 வச்சுருந்தீங்கன்னா 2.8. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த கால்குலேஷன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் கேபிட்டல் வந்து என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு சில்வர் மைக்ரோ இன்னும் நம்ம பார்க்கல. பட் சில்வர் மைக்ரோவுக்கு நம்மளால 50,000 இருந்தால் பண்ண முடியும் மினிமம் கேபிட்டல். ஓகேவா? இல்லை ஆவரேஜானா ஒரு 75,000. கரெக்டான கேபிட்டல்னா ஒரு 1 லட்ச ரூபாய். ஸோ இந்த ரேஞ்சில் வச்சிங்கன்னா சில்வர் மைக்ரோ வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேடில் 1,800 ரூபாயிலிருந்து 2,200 ரூபாய் இருக்கிறதுலேயே கம்மியானா அங்கே தான் இருக்குது. ஓகேவா? 2 லாட்டுக்கு. அப்போது நீங்கள் 50,000 வச்சு பண்ணீங்கன்னா 3.6% ரிஸ்க் வரும். 75,000 வச்சு பண்ணீங்கன்னா 2.4% வரும். 1 லட்சம் வச்சுருந்தீங்கன்னா 1.8% அந்த ரேஞ்சில் வருது. இது அடுத்து நம்ம எக்ஸ்பைரி ஆப்ஷன் பையிங் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா பேங்க் நிஃப்டியில். ஸோ அது 50,000, ஸோ அடுத்து 1 லட்சம். ஸோ 2 லட்சம்ன்றது ரொம்ப அதிகம். அவ்வளோ தேவையில்ல. 1.5 போதுமானது. ஸோ 50,000 இருந்தாலும் பண்ணலாம். இது நான் சொல்கிறது உங்களோட எமோஷன்ஸ். ஒருத்தரோட மைண்ட் செட் ஒரு மாதிரி இருக்கும். நான் ஃபிக்ஸ்டாக இதுதான் கேபிட்டல்னு கொடுத்தேன்னா அது எல்லாருக்கும் அந்த மைண்ட் செட் வந்து அடாப்ட் ஆகாது. அதனால தான் உங்கள் மைண்ட் செட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு 3 பார்ட்டாக பிரித்து கொடுத்து 3க்கு என்ன ரிஸ்க் வரும்ன்றதை ஒரு கால்குலேஷன்ஸாக கொடுக்குறது. ஓகேவா? ஸோ 50,000 வச்சு பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லாட்டுக்கு வந்து 3,000 ரூபாய் ரிஸ்க் வர சான்ஸ் இருக்குது. ஓகேவா? சரி, 3,000லேருந்து ஒரு 5,000 ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்னு வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மாறி மாறி வரும். ஏன்னா ப்ரீமியம் பொறுத்து மாறிட்டே இருக்கும். அப்போ நம்ம 50,000 வச்சு பண்ணால் 4 தாண்டுதா? ஸோ ஓகே. ஸோ 75 வச்சுருந்தோம்னா 4%ல் மெயின்டைன் ஆகுது. 1 லேக் வச்சுருந்தோம்னா 3, 1.5 வச்சுருந்தோம்னா 2%. ஓகேவா? ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரியில் ஆப்ஷன் பையிங். ஸோ இதெல்லாம் வந்து வச்சுக்கோங்க. இருக்கிறதுலே கம்மியானதுன்னா சில்வர் மைக்ரோ. சில்வர் மைக்ரோக்கு அப்புறம்னா பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி ஆப்ஷன் பையிங். அதுக்கப்புறம்னா நிஃப்டியோட வீக்லி ஆப்ஷன் பையிங். ஸோ அதுக்கப்புறம்னா நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங், பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் பையிங். ஸோ இது வந்து மினிமம் கேபிட்டல். ஓகேங்களா? கிளியர். ஸோ இதுதான் வந்து மார்ஜின் ரெக்யூர்டு. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நான் சொன்னது ட்ரேடு இதுக்கு கம்மியாக இருந்தால் ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுறதுல பிரச்சனைகள் வரும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த கேபிட்டல் வந்து மைண்டில் வந்து எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 50,000, 75,000, 1 லேக்ன்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை கற்றுக்கிறதுக்கான கேபிட்டல். அதுலேருந்து வர ப்ராஃபிட், இயர்லி ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னலான இன்கமாக வச்சுக்கலாம். ஓகேவா? இல்லை பேசிவ் இன்கம்னு வச்சுக்கலாம். பட் வந்து அதுதான் வந்து
உங்களோட மொத்த மந்த்லி இன்கமா இருக்குதுன்னா, கண்டிப்பா வந்து உங்களோட கேபிட்டல் அதிகமா தான் இருக்கணும். நீங்க வந்து ஃபுல் டைமா வந்து நான் இந்த ட்ரேடிங் வந்து பண்ண போறேன். இத வந்து நான் ஃபுல்லா என்னோட பிசினஸா நான் பண்ண போறேன். என்னோட ஆக்டிவ் இன்கமாவே இதுவா நான் மாத்த போறேன் அப்டின்னா, கண்டிப்பா வந்து நீங்க 2 விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். 1 உங்களுக்கு விஷயம் தெரியும். இயர்லி வந்து 60%ன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு, அப்போ உங்ககிட்ட எவ்வளோ கேப்பிட்டல் இருந்தால் இயர்லி 60% எடுத்தா, உங்கனால மந்த்லி உங்களோட இன்கம் எவ்வளோ வந்து இருக்குன்றத ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப 10,00,000 இருக்குன்னா, இயர்லி வந்து 60% ரூ. 6,00,000 டிவைட் பை 12 குடுத்தா ரூ. 50,000 பெர் மந்த். அது உங்களுக்கு ஓகேவா? இல்ல எனக்கு 1,00,000 வேணும்னா, அப்ப நீங்க 20,00,000 கேப்பிட்டல் கொண்டு வரணும். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் உங்களோட கால்குலேஷனா இருக்கணும். 2வதா வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. நீங்க ஆல்ரெடி ஒரு ஜாப்லயோ இருக்கீங்க, இல்ல வேற பிசினஸ்ல இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து 10,00,000 கேப்பிட்டல் தேவைன்றத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, 10,00,000 கேப்பிட்டல் கொண்டு வந்தோனே உங்களோட ஜாப்பையோ, உங்களோட பிசினஸையோ விட்டுட்டு மொத்தமா அதுக்குள்ள வந்துரக்கூடாது. ஓகேவா? அது 2வது ஸ்டெப். என்ன பண்ணணும்னா, நீங்க ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல வேலை பாருங்க. ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க பிசினஸ பண்ணிட்டே இருங்க. இந்த 10,00,000 வச்சு ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா? 6 மாசம் மினிமம் ட்ரேட் பண்ணணும். 1 நாள், 2 நாள் இல்ல. 6 மாசம் 6 மாசம் ட்ரேட் பண்ணுங்க கன்டினியூவா. அப்போ இந்த 6 மாசத்துல உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும் இல்லையா? அந்த ப்ராஃபிட்ட டிவைட் பை 6 குடுங்க. வரக்கூடிய லாபம். எவ்வளோ ப்ராஃபிட் மந்த்லி வந்திருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3,00,000 இல்ல 2,50,000 வந்து 6 மாசத்துல வந்து எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அத டிவைட் பை 6 குடுத்தீங்கன்னா, ஆ ஏதாவது ஒரு என்ன சொல்றது? ஒரு 40,000 வருது, இல்ல 50,000 வருதுன்னா, நீங்க ஆல்ரெடி இருந்த பிசினஸ்லயும், ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துலயும் மந்த்லி உங்களுக்கு ஒரு இன்கம் வந்திருக்கும். இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மந்த்லி நீங்க ஒரு 30,000 சேலரி வாங்கிட்டு இருக்கீங்கன்னா, 10,00,000 வச்சு ட்ரேட் பண்றப்போ, மந்த்லி 40,000, 45,000 உங்களுக்கு ஆவரேஜா 6 மாசத்துல கிடைச்சிருக்குன்னா, நீங்க ஜாப்ப குயிட் பண்ணலாம். ஏன்னா, ஆல்ரெடி நீங்க வாங்கிட்டு இருந்த இன்கம்ம விட அதிகமா இருக்கு, இல்ல சேமா இருக்குன்னா, நீங்க வந்து ஜாப்ப குயிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் ட்ரேடரா வரலாம். இல்ல ஆல்ரெடி ஒரு பிசினஸ்ல நீங்க 40,000 ஆல்ரெடி இன்கம் எடுத்துட்டு இருந்தீங்க. அந்த பிசினஸ மொத்தமா குளோஸ் பண்ணிட்டு இங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா, இத ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த பிசினஸ்ல எடுத்துட்டு இருந்த அளவுக்கு ஆல்ரெடி பிசினஸ் பண்ணவங்க வரமாட்டாங்க. அத ஸ்கிப் பண்ணிடலாம். பிசினஸ் பண்றவங்களுக்கு இது கிடையாது. வேலையில இருக்கிறவங்க குவைட் பண்ணிட்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா, இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இது ஏன் நான் இத சொல்றேன்னா, இந்த ஃபீல்டு புதுசு. இது நீங்க இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த ட்ரேடிங் பண்றதுன்றது புதுசு. இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பழகணும். எடுத்தோனே நீங்க வந்து டக்குன்னு வந்துட்டு 10,00,000 கேபிட்டல் இருக்குன்றதுக்காக ஆல்ரெடி 30,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்த வேலைய விட்டுட்டு வந்து இங்க உட்கார்ந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க என்ன சொல்றது? மைண்ட் செட் தான் எல்லாத்துக்கும் காரணம். அந்த சைக்காலஜி வந்து உங்களுக்கு வராது. என்னதான் இதெல்லாம் கத்துக்கிட்டாலுமே, அந்த சைக்காலஜில கொஞ்சம் உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். அந்த ட்ரேட் எடுக்கிறது, அந்த லாஸ்ல வெயிட் பண்றது, ஸ்டாப் லாஸ் போடுறது, டார்கெட் வர வரைக்கும் வெயிட் பண்றது. இந்த வெயிட் பண்றதுல சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். ஒரு ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ற இடத்துல சில இடத்துல மிஸ்டேக்ஸ் கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து பண்ணுவாங்க. அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நீங்க பண்றப்ப என்ன ஆயிரும்னா, உங்களுக்கு ரொம்ப டிப்ரஷன் வந்துரும். அந்த ஜாப்ல இருந்தோம். அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டா வந்துட்டு இருந்துச்சு. இதுல நான் எவ்வளோ விஷயங்கள் ஃபாலோ அந்த மாரி இருக்கும். ஆனா ஆல்ரெடி ஜாப்ல இருந்துகிட்டே இத நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 6 மாசம், அந்த 1 மாசம், 2 மாசத்துல அந்த உங்களுக்கு சைக்காலஜி வந்து பழகிரும். மார்க்கெட்னா இப்படிதான் இருக்கும். ட்ரேட்ஸ்னா இப்படிதான் இருக்கும். ப்ராஃபிட் இப்படிதான் வருதுன்றது அந்த ரியாலிட்டிக்குள்ள வந்துட்டீங்கன்னா, 6 மாசம் நீங்க எடுத்த ப்ராஃபிட்டும் உங்களோட வாங்கிக்கிட்டு இருந்த சம்பளத்த மேட்ச் பண்ணிடுச்சு அப்படின்னா, தாராளமா நீங்க வந்து குவைட் பண்ணிடலாம். நீங்க வந்து ரெடி. ஓகேவா? இத வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இத நான் எல்லாத்துட்டயும் சொல்றது தான். கிளியரா? இந்த விஷயத்த எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நான் உண்மைய சொல்லணும். சும்மா வந்துட்டு நான் வந்துட்டு 12 நாள் முடிச்சுட்டீங்களா? நீங்க 10,00,000 இருந்தா வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து ட்ரேட் பண்ணுங்க. நல்லா ப்ராஃபிட் வரும் அப்படின்லாம் நான் சொல்லப் போறது கிடையாது. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். புதுசா வரவங்களுக்கு கண்டிப்பா அந்த 6 மாசம் டைம் எடுத்து நீங்க இத பண்ணி, இதுல வரக்கூடிய ப்ராஃபிட் உங்களோட 6 மாச சேலரிக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா, கண்டிப்பா குவைட் பண்ணிட்டு நீங்க ஃபுல் டைம் ட்ரேடரா ஆகலாம். ஓகேவா? ஓகே. நீங்க மினிமம் கேப்பிட்டல் சூஸ் பண்ணா மினிமம் கேப்பிட்டல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ்னா ஓகே. குட் கேப்பிட்டல்ன்றது உங்கள பொறுத்து. ஓகேவா? என்ன பொறுத்தவரைக்கும் அது தேவையில்ல தான். இருந்தாலும் நான் வந்து குடுத்துருக்கேன். எதுக்குன்னா, இந்த ரொம்ப ரிஸ்க்க கம்மி பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்காக அத நான் வச்சிருக்குது. மத்தபடி இந்த ஆவரேஜா ஃபாலோ பண்றத ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல மினிமம் கேப்பிட்டல் ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான். ஏன்னா எவ்வளோ பெர்சன்டேஜ் வரும்ன்றது இங்கேயே இருக்கு. ஓகேவா? இருக்கிறதுலயே ஹை ப்ராபபிலிட்டி செக்மென்ட் என்னன்னா, இந்த இடத்துல நான் அத குடுக்கல. ஈக்விட்டி. ஓகேவா? ஏன்னா இந்த ஈக்விட்டிய பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு டைமும் ரிஸ்க் மாறிக்கிட்டே இருக்கும். அது நம்ம தனியா லாங் டெர்ம் வந்து பார்க்குறப்போ, அதுக்கு எப்படி ரிஸ்க் மேனேஜ் பண்ணணுன்றது நான் வந்து தனியா வந்து செப்பரேட்டா சொல்லிக் குடுத்துருவேன். இருக்கிறதுலயே ஹை ப்ராபபிலிட்டினா இந்த ஈக்விட்டி. இதுக்கப்புறம் எதுனா ஆப்ஷன் செல்லிங். ஓகேவா? இது 2ம். சரி ஆப்ஷன் செல்லிங்க்கு அப்புறம் எது வந்து ப்ராபபிலிட்டி நல்லா இருக்கும்னா, ஃபியூச்சர்ஸ். ஓகே. லாஸ்ட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பையிங். கிளியரா? ஆப்ஷன் பையிங் லாஸ்ட். ப்ராபபிலிட்டின்றது என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் என்டர் ஆகணும்ல மார்க்கெட்ல.
என்ட்ரு ஆகிறதுக்கே இங்கே வந்து ப்ராபபிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். கிளியரா? இப்போ வந்து புரிஞ்சதுல? கிளியர். ஓகே. ஸோ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நான் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிட்டேன். ஆனா, இதுதான் வந்து நமக்கு ப்ராஃபிட் குடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய மெயினான ஒரு சாப்டரு. அதனால இத மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த இடத்துல மட்டும் மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. அதுவும் நம்ம ஸ்ட்ராட்டஜில எப்பவுமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல மட்டும் விளையாடாதீங்க. ஏன்னு நான் சொல்லிறேன். பாயிண்ட்ஸ் எல்லாமே அதிகம். நம்ம சும்மா ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் மாரி நம்ம பண்ண போறது கிடையாது. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து பேங்க் நிஃப்டிலலாம் போயிட்டு 10 பாயிண்ட், 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்றவங்கள பத்தி யோசிச்சு பாருங்க. 10 பாயிண்ட், 20 பாயிண்ட்ன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு மூவே கிடையாது. அந்த 10, 20ன்றதெல்லாம் அந்த அப்படி ஃபிரிக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஹிட் பண்ணிரும். ஓகேவா? நீங்க பேங்க் நிஃப்டில போயிட்டு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா, ஒரு ஃபிரிக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட ஆகாது. ஸோ அந்த 10 பாயிண்ட்ட ஹிட் பண்றதுக்கு. நம்ம லாஸ் குடுத்துட்டு அது பாட்டுக்கு மேல போயிடும். அதனால நமக்கு ஹிட் ஆகக்கூடாது. ஆவரேஜா பேங்க் நிஃப்டி என்ன மூவ் ஆகுது? அப்ப அதுக்கு கீழ தான் நம்ம ஸ்டாப் லாஸ் இருக்கணும். ஏன்னா ஆவரேஜ் மூவ் ஆறப்பயே நம்ம ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆயிடக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால அதுக்கும் கீழ தான் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேபிட்டல சேவ் பண்றது. அதே மாரி நிஃப்டி ஃபாலோ பண்றோம்னா, நிஃப்டி ஒரு ஆவரேஜா 100 பாயிண்ட், 80 பாயிண்ட் ஈஸியா மூவ் ஆகுதுன்னா, நம்ம ஸ்டாப் லாஸ் அதுக்கும் கீழ தான் இருக்கும். ஓகேவா? ஆவரேஜ் மூவ்மெண்ட் அப்ப நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடாது. அதனால நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாமே அதிகமா தான் இருக்கும். நீங்க தப்பி தவறி கம்மியான கேபிட்டல் ஏன்னா இந்த செல்லிங்ல நீங்க கம்மியான கேபிட்டல் வச்சு என்டர் ஆக வாய்ப்பே கிடையாது. ஃபியூச்சர்ஸ்லயும் கம்மியான கேபிட்டல் வச்சு என்டர் ஆக வாய்ப்பே கிடையாது. நீங்க எந்த இடத்துல போவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த வீக்லி ஆப்ஷன் பையிங், பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் பையிங். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைர்ல ஆமா எக்ஸ்பைரி இந்த 3 ஆப்ஷன் பையிங்ல உங்களால போக முடியும். ரிஸ்க் அதிகமா. ஏன்னு நான் சொல்லிறேன். இப்போ வந்து இதுக்கு 1.5 லேக் வந்து கேபிட்டல் நான் சொல்லியிருக்கேன். ஆனா அந்த ட்ரேடுக்கான இன்வெஸ்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 7,000 தான் இருக்கும். அப்ப என்ன ஆயிடும்னா, 1,50,000 இருக்குல்ல 7,000 தானே இன்வெஸ்ட்மென்ட்டு. நான் 6 லாட் போடுறேன், 2 லாட் போடுற இடத்துலன்னு போக உங்களுக்கு மைண்ட் செட் வரலாம். ஆனா அப்படி போகக்கூடாது. செல்லிங்ல உங்களால 1 லாட்டுக்கு மீறி போட முடியாது. பிரச்சனை இல்ல. அதே மாரி ஃபியூச்சர்ஸ்லயும் போட முடியாது. ஏன்னா இன்வெஸ்ட்மென்ட் அதிகம்னால உங்களால எக்ஸ்ட்ரா போட முடியாது. பட் இந்த இடத்துல உங்களால பண்ண முடியும். ஆப்ஷன் பையிங் பண்றவங்க அத கண்டிப்பா வந்து நோட் பண்ணிக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நான் முன்னாடியே ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன். 2 ட்ரேட வச்சு கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தேன்ல. ஏன்றவரு 2% ரிஸ்க் எடுக்குறாரு. பீன்றவரு ஒரு ட்ரேட்ல 20% ரிஸ்க் எடுக்குறாரு. மார்க்கெட் நல்லா வரப்ப 2 பேத்துக்கு ப்ராஃபிட் தான். பட் மார்க்கெட் ஒரு 3 நாள் தொடர்ந்து 3 ட்ரேட்ல வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா, இந்த ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6% லாஸ் ஆயிருக்கும். ஏன்னா அவர் 2% ரிஸ்க் எடுத்தாரு. ரூ. 6,000 லாஸ் ஆயிருக்கும். மிச்சம் ரூ. 94,000 கேபிட்டல் இருக்கும். பட் இந்த பீன்றவர் 20% ரிஸ்க் எடுத்திருப்பாரு. ஸோ 3 ஸ்டாப் லாஸ் கன்டினியூவா ஹிட் ஆயிருந்தா இவருக்கு 60% லாஸ் ஆயிருக்கும். அதாவது 1,00,000ல 60,000 லாஸ் ஆயிருக்கும். பேலன்ஸ் 40,000 தான் இருக்கும். இப்ப அடுத்த ஒரு 2 ட்ரேட்ஸ் இல்ல 3 ட்ரேட்ஸ் ப்ராஃபிட் வருதுன்னா, இந்த ஏ வந்து இந்த 6% லாஸ் ரூ. 6,000 ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட்டுக்கே மூவ் ஆயிருந்திருப்பாரு. ஆனா இந்த பினால வெளியவே வந்திருக்க முடியாது. ஓகேவா? இதுதான் வந்து நடக்கும். நீங்க கரெக்ட்டா ரிஸ்க் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் வரும். கன்சிஸ்டன்ட்டா ப்ராஃபிட்ஸ் வரும். நீங்க ப்ராஃபிட்டபிளாவே மூவ் ஆயிட்டு இருப்பீங்க. பட் நமக்கு அதிகமா ப்ராஃபிட் வரும். லாட்ஸ் அதிகமா போட்டா 2 லாட் போட்டா 5,000 வருதா? 4 லாட் போட்டா 10,000 வரும். 6 லாட் போட்டா 15,000 வரும்ன்ற எய்ம்ல நீங்க பொசிஷன் சைசிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ப்ராஃபிட் வரவே வராது. ஸோ லாஸ் தான் வந்து நீங்க வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுவும் பெரிய பெரிய லாஸா ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அதனால அந்த மைண்ட் செட்குள்ள எப்பவுமே போகாதீங்க. கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் வேணுன்ற மாரி ட்ரேட் பண்ணுங்க. லாஸஸ் வந்து உங்களுக்கு மாறி மாறி வரும் காய்ஸ். இது வந்து நான் குடுத்துருக்குது ஒரு மினிமம், மேக்ஸிமம். இது வந்து என்டர் ஆறப்போ, ஃப்ரெஷ்ஷா என்டர் ஆறப்போ. ஏன்னா நமக்கு ட்ரையல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ இன்னைக்கு நீங்க என்டர் ஆறீங்க. அப்போ ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பீங்க. அத தான் நான் குடுக்குறேன். நெக்ஸ்ட் டே போறப்போ உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரையல் ஆகி மேல வரும். அடுத்து மார்க்கெட் அப்படியே இருக்குன்னா, அடுத்து ட்ரையல் ஆகி மேல வரும். அப்ப ரூ. 2,000 கூட ரிஸ்க் வரலாம். அது நமக்கு தேவையில்ல. ஏன்னா நீங்க இனிஷியலா என்டர் ஆறப்போ என்ன ரிஸ்க் இருக்கோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஏன்றது இப்ப உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் புரியுதா? வெயிட். பேசிக்கா நம்ம இப்படி தானே என்டர் ஆறோம். ரைட். அந்த ஸ்டாப் லாஸ்க்கு நான் வரல. நமக்கு ட்ரேடு க்ளோஸ் ஆறப்போ என்ன லாஸ் வருதுன்றது நான் வரல. நம்ம என்டர் ஆறப்போ என்ன லாஸ் வரும் அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். இப்படிதான் நம்ம என்டர் ஆறோம். 2 டே ஹையஸ்ட், 2 டே லோவஸ்ட். அப்போ மார்க்கெட் வந்து இப்படி மூவ் ஆகுதுன்னா இந்த இடத்துல பைன்னு என்டர் ஆறோம்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து இப்போ ஸ்டாப் லாஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க 2 டே லோவஸ்ட்ல. இப்போ என்டர் ஆறப்போ இங்க இருக்கு ஸ்டாப் லாஸ். இதுக்கு வந்து 20,000 ரிஸ்க்னு வச்சுக்கோங்க.
இதை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். இப்போ நீங்க அடுத்த நேரம் ஹோல்டிங் போவீங்க பார்த்தீங்களா? அடுத்த நாள் மார்க்கெட் இப்படி போகுதுன்னா, அப்போ ஸ்டாப் லாஸ் இங்கே வந்திருக்கும். ஸோ அதுக்கு வந்து 12,000 தான் ரிஸ்க். ஸோ கம்மியாகுது 20,000 இருந்து 12,000. அதுக்குன்னு 12,000 நம்ம சொல்ல முடியாது. இப்போ அடுத்த நாள் இப்போ டார்கெட் இங்க இருக்கு. டார்கெட்டே வரல. 3வது நாள் நீங்க ஹோல்டிங் போறீங்கன்னா, இங்க மார்க்கெட் இருக்குன்னா, அப்ப இங்க வந்திருக்கும் உங்க ஸ்டாப் லாஸ். இதுக்கு வெறும் 4,000 ரிஸ்க் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரிஸ்க் கம்மியாகும். நம்ம 4,000 ரிஸ்க் எடுக்க முடியாது. இனிஷியலா என்டர் ஆறப்போ என்ன இருக்கு? ஏன்னா என்டர் ஆயிட்டு ஸோ இங்க இங்க என்டர் ஆயிட்டு அடுத்த நாள் வந்து இப்படின்னு ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு ஹண்ட் பண்ணுச்சுன்னா 20,000 தான் லாஸ் ஆகும். ஸோ அதனால இந்த வேல்யூ தான் நம்ம வந்து ரிஸ்கா வந்து எடுத்துக்க முடியும். இந்த ட்ரையல் பண்ணி நமக்கு லாஸ் கம்மி பண்றத நம்மளால ஸ்டாப் லாஸா ஸோ ரிஸ்க் இனிஷியலா எடுக்கிறப்போ நம்ம கால்குலேட் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா இது மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். இனிஷியலா என்டர் ஆறப்போ எது ஸ்டாப் லாஸோ அதை தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சதா? என்ட்ரி ஆறப்போ அதான் உங்களுக்கு என்ட்ரி தெரியும்ல. என்ட்ரில இருந்து உங்க ஸ்டாப் லாஸ் மைனஸ் பண்ணுங்க. எவ்வளோ லாஸ்ன்றத கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் நாளைக்கு லெவல்ஸ்க்கு கால்குலேட் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து இன்னைக்கு போய் ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா, இல்ல ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, இது கூட செக் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ ஃபாஸ்ட்டா வந்து பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பண்ணிட்டு கூட அதை கூட நம்ம வந்து வச்சு கால்குலேட் பண்ணலாம். இப்போ இங்க இருக்கு. இப்போ நிஃப்டி ஃபியூச்சர், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சருக்கு நாளைக்கு கால்குலேஷன்ஸ் வந்து பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஷேர் கான் போயிட்டு டெய்லி ஈவினிங் நம்மளோட வேலை அதுதான். எல்லா கால்குலேஷன்ஸும் பண்ணி வைக்கிறது. நாளைக்கு ட்ரேட் பண்றது. ஸோ இந்த இருக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. இப்போ வந்து இன்னைக்கு டேட் என்னது? ஏப்ரல் 18. நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேட் ஏப்ரல் 19. ஸோ இப்போ வந்து நம்ம கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட் வந்து சூஸ் பண்ணணுமா இல்லை நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் வந்து சூஸ் பண்ணணுமா? ஸோ சொல்லுங்க. ஞாபகம் இருக்கு. கான்ட்ராக்ட் மந்த்லி கான்ட்ராக்ட் எப்படி செலக்ட் பண்ணுவோம்? ஸோ இப்போ நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் நம்ம ஏப்ரல் கான்ட்ராக்ட் சூஸ் பண்ணணுமா இல்லை வந்து மே மந்த் கான்ட்ராக்ட் வந்து சூஸ் பண்ணணுமா? ஏப்ரல் கரெக்டா? ஸோ ஆல்ரெடி ஏப்ரல் கான்ட்ராக்ட் தான் இருக்கு. அப்போ அதோட ஹை லோ ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ டேட்டாஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஜஸ்ட் அந்த எக்ஸல் ஷீட்டில் என்ட்ரு பண்ணாலே போதும். இப்போ டேட்டாஸை கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஹை இருக்கு. ஸோ அதனால இன்னைக்குரிய ஹை லோ மட்டும் 17,780. இன்னைக்குரிய ஹை இன்னைக்குரிய லோ 17,652.85. அவ்வளோதான். ஸோ 2 நாளோட ஹை லோ என்ட்ரி பண்ணாலே என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்தாச்சு. அவ்வளோதான் ஃபினிஷ் நிஃப்டி ஃபியூச்சர். அடுத்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ட்ரேடிங் ரேட்டை மென்ஷன் பண்ணிடுறேன். 19. நேத்தோட ஹை வந்து 42,639.95. நேத்தோட லோ வந்து 41,858.25. யாராச்சும் கால்குலேஷன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க பண்ணது கரெக்டா அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. 538 சரி 42,156. ஸோ ஃபினிஷ். இப்போ வந்து எக்ஸ்பைரிக்கு வந்து பண்ணியாச்சு கால்குலேஷன்ஸ். நாளைக்குரிய லெவல்ஸ் ஃப்ரெஷ் லெவல்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் செல்லிங். சரி ஆப்ஷன் செல்லிங் லாஸ்ட்டாக பார்ப்போம். ஆப்ஷன் பையிங். ஆப்ஷன் பையிங்க்கு ஸ்பாட்டோட டேட்டா. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டு ஸ்பாட்டோட டேட்டா. ஓகே ரைட். ஸோ ஆப்பை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். சர்ச் பார் ஒரு காலை. நம்ம இண்டெக்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இண்டெக்ஸோட ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு. இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது லாங் டேர்மும் சில்வர் மைக்ரோவும். கரெக்டா?
சில்வர் மைக்ரோன்றது எம்சிஎக்ஸ், அது வேற. அது நான் அது சொல்லி கொடுத்துறேன். இன்னும் வந்து ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுறதுலாம் நம்ம கரெக்டாக லைவ் மார்க்கெட் செஷனில் தான் நம்ம பார்க்க முடியும். ஆல்ரெடி ட்ரேட் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஆர்டர்ஸ்லாம் பிளேஸ் பண்ணுவீங்க. ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கு அது அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஆர்டர்ஸில் டார்கெட் எப்படி பிளேஸ் பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் எப்படி பிளேஸ் பண்ணுறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. லைவ் மார்க்கெட் செஷன் முடிஞ்சோடனே ஸ்டூடெண்ட் குரூப்பில் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ண தெரியணும்ல. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட். ஸோ டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு கால்குலேஷன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம், மேக்ஸிமம் போனால் 15 நிமிஷம், அதுக்குள்ளேயே நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் guys. ஸோ இதை பற்றி பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேட் 19. ஸோ நிஃப்டி ஸ்பாட்டோட நேத்தோட ஹை வந்து 17,863. ஸோ லோ வந்து 17,574.05. அதுக்கப்புறம் இன்னைக்குரிய ஹை வந்து 17,766.60. ஸோ இன்னைக்கான லோ வந்து 17,610.20. ஸோ டேட்டா என்ட்ரு பண்ணால் அதுவே ஸ்ட்ரைக் வந்து கொடுத்துரும். அடுத்து பேங்க் நிஃப்டிக்கும் என்ட்ரு பண்ணிடலாம். ஸ்பாட்டோட 2 டேயோட ஹை லோ. நேத்தோட ஹை 42,603. நேத்தோட லோ 17,574.05. அப்புறம் இன்னைக்குரிய ஹை பேங்க் நிஃப்டியோட வந்து 42,870. ஸோ லோ வந்து 42,114.35. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன, இந்த ஸ்ட்ரைக்கை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனல் ஸ்ட்ரைக் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? நிஃப்டிக்கு வந்து 17,900, 17,500. இப்போ வந்து நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேட் வந்து நாளைக்கு வந்து புதன். ஓகேவா? ஸோ புதன்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் செலக்ட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இப்போ இருக்கிறது வந்து கரண்ட் வீக் எக்ஸ்பைரி 20th ஏப்ரல். ஸோ அப்போ நெக்ஸ்ட் 27th ஏப்ரல் தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம் புதன்கிழமை ட்ரேட் பண்ணுறது. இப்போ மார்க்கெட் வாட்ச் போயிட்டு ஸோ ஆட் ஸ்கிரிப்ட், டெரிவேட்டிவ்ஸ், நிஃப்டி. இங்கே வந்து 20 ஏப்ரல் கிடையாது, 27 ஏப்ரல். ஏன்னா நாளைக்கு புதன்கிழமை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கால் வந்து நமக்கு என்ன கிடைச்சிச்சு, 17,900. நெக்ஸ்ட் புட்டு 17,500, 27th ஏப்ரல் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி கால் 42,700.
42,700 27th ஏப்ரல். அதுக்கப்புறம் புட்டு சரி என்ட்ரு பண்ணியிருக்கேண்ணா. இஸ் 42,603. எஸ் இங்கே தப்பாக என்ட்ரு பண்ணியிருக்கேன். 41,799. ஓகே ஸோ அதெல்லாம் கரெக்டு. இப்போ 41,700 புட்டு. $41,700. ஓகே இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணணும். நிஃப்டிக்கு 25,000க்கு மேலே இருக்கணும். பேங்க் நிஃப்டிக்கு 10,000. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்கேஸ் கம்மியாக இருந்ததுன்னா ஸோ நம்ம வந்து காலுக்கு 1 ஸ்ட்ரைக் அபோவும் புட்டுக்கு 1 ஸ்ட்ரைக் பிலோவும் போய் வந்து செக் பண்ணியிருப்போம். கரெக்டாக ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால இதுதான் ஃபைனல் ஸ்ட்ரைக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரைக்கோட ஹை லோ ப்ரீவியஸ் ஹை டேட்டா எல்லாமே நோட் பண்ணிவிட்டு அப்படியே ஸோ ஷீட்டில் வந்துட்டு ஃபைனல் ஸ்ட்ரைக் 17,900. எக்ஸ்பைரி வந்து ஏப்ரல் 27. புட்டோட ஃபைனல் ஸ்ட்ரைக் வந்து 17,500. ஸோ எக்ஸ்பைரி வந்து ஏப்ரல் 27. ஓகே அதோட ஹை வந்து 25.80. லோ வந்து 31.25. ஸோ ப்ரீவியஸ் ஹை வந்து 128.95. ப்ரீவியஸ் லோ வந்து 43.10. ஓகே ஸோ அடுத்து புட்டோட ஹை வந்து 67.10. லோ வந்து 37.75. ஸோ ப்ரீவியஸ் ஹை வந்து 89.90. ப்ரீவியஸ் லோ வந்து 34.45. ஓகே ஸோ அவ்வளோதான். நமக்கு என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி. ஸோ அப்போ கீழே இருக்கிற லெவல்ஸ் நம்ம எடுக்கணும். ஓகேவா ஸோ இதை எடுத்துடக்கூடாது. ஏன்னா கரண்ட் வீக் எக்ஸ்பைரினா கரண்ட் வீக்கோட ஃபார்முலா, நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரினா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியோட ஃபார்முலாஸ். இப்போ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி காலோட ஃபைனல் ஸ்ட்ரைக் வந்து 42,700. ஏப்ரல் 27. ஏப்ரல் 27. இந்த மாதிரி புட்டோட ஃபைனல் ஸ்ட்ரைக் வந்து 41,700. அதுவும் ஏப்ரல் 27. ஹை வந்து 265.50. லோ வந்து 157.75. ப்ரீவியஸ் ஹை வந்து 252.25. ப்ரீவியஸ் லோ வந்து 110.70. ஓகே ஸோ அடுத்து புட்டோட ஹை வந்து 216.75. ஸோ புட்டோட லோ வந்து 107.65. ஸோ ப்ரீவியஸ் ஹை வந்து 344.70. ப்ரீவியஸ் லோ வந்து 154. ஓகே அடுத்து பேங்க் நிஃப்டிக்கும் ஆப்ஷன் வீக்லி ஆப்ஷன் வைக்கும் நாளைக்கு கூட என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கு தான் வந்து இப்போ நம்ம எப்படி ரிஸ்க் வந்து பார்க்குறதுனா இப்போ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோமா இப்போ பாருங்கள். ஸோ என்ட்ரி வந்து இப்போ பைக் வந்து 17,876. இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து 17,652. அப்போது ஸ்டாப் லாஸ் நாளைக்கு இன்கேஸ் என்ட்ரி வந்து ஹிட் ஆச்சுன்னா எவ்வளோ லாஸ் ஆகும்? ஸோ இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணுறது. இப்போ ஸ்டாப் லாஸில் இருந்துட்டு ஸோ என்ட்ரி 2 லாட் நம்ம என்ட்ரு ஆகுமா? ஸோ அப்போ வந்து 100. ஸோ 22,345. இதுதான் வந்து இனிஷியலாக நம்ம ட்ரேட் எடுக்கப்புறம் இருக்க ரிஸ்க்கு. ஸோ இது வந்து அடுத்து 20ஆம் தேதி 21ஆம் தேதி ஹோல்டிங் போகிறப்போ இந்த ரிஸ்க் கம்மியாகும். ஓகேவா? ஸோ மார்க்கெட்டை பொறுத்து கம்மியாகும். இல்லைனா இதுலேயே மெயின்டைன் ஆகலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ரிஸ்க் வந்து பார்க்கணும். அதனால தான் நாங்கள் வந்து 20,000 வந்து 23,000 வந்து கொடுத்துருந்தது. ஓகேவா? ஸோ இது இப்போ வந்து இப்போ ஆப்ஷன் பையிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் லெவல் நெக்ஸ்ட் வீக்கு. இப்போ நிஃப்டி வந்து இப்போ கால் பைக்குரிய லாஸ் வந்து எவ்வளோ வரும்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வந்து 75. என்ட்ரி 138. ஸோ இன்ட்டு 2 லாட் வந்து நம்ம என்ட்ரு ஆகும். ஸோ அதனால் 100. ஸோ ஒரு 6,000
210. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இனிஷியலா நம்ம ட்ரேட் எடுக்க இருக்கக்கூடிய ரிஸ்க். கிளியரா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, என்ட்ரி இருக்கு இல்லையா? ஸோ என்ட்ரியில இருந்து இன்ட்டு 100 கொடுத்துருங்க. 138 ஆப்ஷன்ஸ் பையிங்க்கு இன்ட்டு 100 கொடுத்தீங்கன்னா 13,800 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்போ 15,000 வச்சு இந்த ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லி எடுக்கக்கூடாது. நம்ம கேபிட்டல் கால்குலேஷன் கொடுக்குறப்போல ஒரு 1.5 லேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லையா? அந்த 1.5 இருந்ததுன்னா நீங்க எடுக்கலாம். ஆனா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் 13,800 தான். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம எல்லாமே கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ லாஸ்டா வந்து ஆப்ஷன் செல்லிங் மட்டும் பெண்டிங் இருக்கா? ஸ்பாட்டோட டேட்டா ஆல்ரெடி நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இதையே அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இல்லை எக்ஸ்பைரி கால்குலேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இங்கே வரலாமா? ஸோ எக்ஸ்பைரி கால்குலேட் பண்ணிடுவோம். ஸோ இது கூட லாஸ்ட் ஆப்ஷன் செல்லிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி. ஓகே. ஸோ இப்போ நாளைக்கு வந்து புதன்கிழமை கரெக்டா? ஸோ அப்போ செவ்வாய்க்கிழமையோட ஈவினிங் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே. எஸ். ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டோட லாஸ்ட் 75 மினிட்ஸோட ஹை லோவும் அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆன டேட்டா வந்து நமக்கு வேணும். இப்போ வந்துட்டு இந்த இருக்கு, இதுதான் பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட். ஓகே. இப்போ நம்ம வந்து கிராஃப் ஸ்விட்ச் பண்ணணும் கரெக்டா? கண்ட்ரோல் பிளஸ் ஜி. கிராஃப் ஸ்விட்ச் பண்ணிட்டு கேண்டில்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் ஐ. ஓகேவா? ஸோ இங்க 75. ஸோ கொடுத்துட்டு கீழே 5 டே செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துடணும். ஓகேவா? இப்போ 75 மினிட்ஸ்க்கு கேண்டில்ஸ் ஸ்விட்ச் ஆயிடுச்சு. இதுதான் வந்து இன்னைக்கு. ஓகேவா? 18 ஏப்ரல். மொத்தம் 1 2 3 4 5 லாஸ்டா ஒரு டாட் இருக்கும், அதை கன்சிடர் பண்ணிக்க கூடாது. ஓகேவா? அந்த 5th கேண்டில். இந்த 5th கேண்டிலோட ஹை லோ தான் 75 மினிட்ஸோட ஹை லோ. ஸோ இந்த டேட்டா வந்து நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிட்டு க்ளோஸ் ஆன பிரைஸ். இப்போ வந்து பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆன பிரைஸ் என்ன? ஏன்னா அது வேணும்ல நமக்கு, செவ்வாய்க்கிழமை க்ளோசிங் பிரைஸ். அது என்னன்னா இந்த கரண்ட்ல இருக்கு இல்லையா? 42,265.20. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆன பிரைஸ். ஓகேவா? பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட்டு 42,200. இந்த டேட்டாவையும் நோட் பண்ணிக்கணும். இப்போ இந்த 3 டேட்டாவையும் நம்ம இந்த எக்ஸ்பைரி ட்ரேடோட எக்ஸல் ஷீட்ல இங்க என்டர் பண்ணிக்கலாம். நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேட் 19. பேங்க் நிஃப்டியோட லாஸ்ட் 75 மினிட்ஸோட ஹை வந்து 42,360.55. லோ வந்து 42,197.95. ஸோ நெக்ஸ்ட் க்ளோஸ் 42,265.20. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேட்டாஸை நோட் பண்ணியாச்சு. நோட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஸ்டெப்ஸ் படி ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் டு எண்டு ஸ்ட்ரைக் வந்து நமக்கு வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? வாட்ச் லிஸ்ட்ல இந்த ஸ்டார்ட் ஸ்ட்ரைக்ல இருந்து எண்டு ஸ்ட்ரைக் வந்து நம்ம ஆட் பண்ணணும். கரெக்டா? இப்போ காலோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் வந்து 42,400, எண்டு ஸ்ட்ரைக் வந்து 42,700. 42,400ல இருந்து நீங்க போயிட்டு மார்க்கெட் வாட்ச், ஆட் ஸ்கிரிப்ட், பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி வந்து எக்ஸ்பைரின்றப்போ கரண்ட் வீக் தான் செலக்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் வீக்லாம் கிடையாது. ஓகேவா? 20th ஏப்ரல். ஸோ ஃபர்ஸ்ட் கால் 42,700ல இருந்து இந்த இருக்கு 40. சாரி, என்ன வந்தது? 42,400ல இருந்தா 42,400, 500, 600, 700 மொத்தம் 4 ஸ்ட்ரைக். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் புட்டுக்கு. ஸோ புட்டோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக் 42,100ல இருந்து 41,800. $42,100 20th ஏப்ரல். அது 42,100, 42,000, அதுக்கப்புறம் 41,900, 41,800. இந்த இருக்கு 41,900, 41,800. ஓகேவா? ஸோ இப்போ காலுக்கும் ஸ்டார்ட் டு எண்ட் ஸ்ட்ரைக் ஆட் பண்ணியாச்சு, புட்டுக்கும் ஸ்டார்ட் டு எண்ட் ஸ்ட்ரைக் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம செக் பண்ணோம். பேங்க் நிஃப்டிக்கு வந்து 10,000 மினிமம் இருக்கணும். எந்த ஸ்ட்ரைக்கு ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் ஆகுதோ அதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஸ்ட்ரைக். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னே நமக்கு வந்து எலிஜிபிள் ஆயிடுச்சு, அபவுட் 10,000.
புட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னே அபவுட் 10,000. இன்கேஸ் கம்மியாக இருந்ததுன்னா அடுத்த ஸ்ட்ரைக் செக் பண்ணுவோம். அதுவும் கம்மியாக இருந்ததுன்னா அடுத்த ஸ்ட்ரைக். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இப்போ மற்ற எல்லா ஸ்ட்ரைக் ரிமூவ் பண்ணலாம். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கே செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ கால் புட்டு ரெண்டுக்குமே ஃபைனல் ஸ்ட்ரைக் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது என்ன ஃபைனல் ஸ்ட்ரைக்குன்றதை அங்கே நோட் பண்ணிக்கலாம் ஷீட்டில். ஓகேவா? ஸோ இங்கே ஃபைனல் ஸ்ட்ரைக்கை நோட் பண்ணிக்கோங்க. 42,400 காலுக்கு. ஸோ புட்டுக்கு வந்து 42,100. ஸோ இப்போ நோட் பண்ணோன்னா அந்த ஸ்ட்ரைக்கோட லாஸ்ட் 75 மினிட்ஸோட ஹை லோ வந்து நம்ம டேட்டா வந்து கலெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு கிராஃபை ஸ்விட்ச் பண்ணிட்டு இப்போ 42,400க்கு கிராஃப் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் G. ஸோ ஆல்ரெடி நம்ம 75 மினிட்ஸ் கொடுத்துருக்கறனால அதே தான் ஓப்பன் ஆகும். இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா திரும்ப கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ கொடுத்துட்டு இதில் 75 கொடுத்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு 18th ஏப்ரல். ஸோ அதில் இதில் வந்து ஸ்பாட்டுக்கு நம்ம செலக்ட் பண்ணுறப்போ 6ஆவதாக ஒரு கேண்டில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 5 தான் இருக்கும். இந்த 1 2 3 4 5 6ஆவதாக இருக்காது. அப்போ இந்த லாஸ்ட் கேண்டில் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் 75 மினிட்ஸ். இன்னும் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா எண்ட் அந்த கேண்டில் எண்டான டைம் வந்து உங்களுக்கு அதிலேயே இருக்கும் லாஸ்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா 15:29:59 இருக்குது. ஸோ அப்போ என்னன்னா 3 o'clock. ஸோ 29 மினிட். ஸோ 59 செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன 3:30க்கு முடிஞ்சிருக்குன்றது தான் மீனிங். அப்போ இதுதான். ஓகேவா? ஸ்பாட்டுக்கு எடுக்கிறப்போ 6 இருக்கும். ஸோ லாஸ்ட்டு தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்க கூடாது. ஸ்ட்ரைக்குக்கு நீங்கள் வரப்போ 5 தான் இருக்கும் லாஸ்ட் கேண்டில். ஸோ இதுதான் வந்து ஓகே. ஸோ இப்போ வந்து காலோட ஹை லாஸ்ட் 75 மினிட்ஸோட ஹைலோ எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் புட்டு. ஸோ புட்டுக்கு இந்த இருக்கு. ஓகே. இப்போ இந்த 2 டேட்டா நோட் பண்ணிட்டு இதை போயிட்டு நம்ம எக்ஸல் ஷீட்டில் என்டர் பண்ணிட வேண்டியதான். இப்போ காலோட லாஸ்ட் 75 மினிட்ஸோட ஹை 168.65. லோ வந்து பார்த்தீங்கன்னா 114.65. ஓகே. ஸோ அடுத்து புட்டு. புட்டோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 154.10. லோ வந்து பார்த்தீங்கன்னா 81.90. ஸோ இப்போ அதை வந்து என்டர் பண்ணியாச்சு. இப்போ என்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். கரெக்டா? அதுக்கு என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து நம்ம க்ளோஸ் ஆன ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? அது கூட 0.75% மல்டிப்ளை ஆகிட்டு என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு இருக்குது 317. ஓகேவா? ஸோ இந்த 317 ஃபர்ஸ்ட் இந்த காலோட ஹைக்கு நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். அப்போ இந்த 168ன்றது 317 விட கம்மியாக இருக்குது. கம்மியாக இருந்தால் 1270% வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ காலுக்கு வந்து 1270 இங்கே போய் நம்ம கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ அடுத்து புட்டுக்கு வந்து செக் பண்ணணும். புட்டோட ஹை வந்து 154. அதுவும் 317 விட கம்மி. அப்போ 1270 தான் வந்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இன்கேஸ் அதிகமாக இருந்ததுன்னா 7ம் 15 வந்து இங்கே மாற்றிக்கோங்க. அதனால் 12ம் 70. ஸோ ரெண்டுக்கும் செலக்ட் பண்ணியாச்சு. ஆட்டோமேட்டிக்காக இங்கே நமக்கு என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ் ஸோ இந்த விஷயங்கள் வந்து நமக்கு கால்குலேட் ஆகி வந்துடுது. இப்போ இதுக்கு நீங்கள் எப்படி ரிஸ்க் பார்க்கணுன்னா ஸோ அதே தான் சேம். ஸ்டாப் லாஸ் வந்து 100. அதிலிருந்து என்ட்ரி. ஸோ இப்போ இன்ட்டு பேங்க் நிஃப்டின்றப்போ 2 லாட்னா 50. ஸோ 4,400 ரிஸ்க்கு. ஓகேவா? இல்லை புட்டுக்கு நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா 72 வந்து ஸ்டாப் லாஸு. என்ட்ரி வந்து 172 இன்ட்டு 50. 5,000 வருது. ஓகேவா? 2 லாட்டுக்கு. ஸோ இதுதான் வந்து நீங்கள் என்ன ரிஸ்க் வருதோ அதே தான் டார்கெட் வரும். ஸோ அது செகண்ட் லாட் ஹோல்டு பண்ணுறது தான் நமக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் வந்து கொடுக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்போ புரிஞ்சதில்ல? இப்படி தான் வந்து எக்ஸ்பைரிக்கு வந்து கால்குலேஷன்ஸ் வந்து பண்ணணும். ஆப்ஷன் செல்லிங்க்கு வந்து இப்போ டைமில் நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு மட்டும் நீங்கள் ஓனாக வந்து கால்குலேட் பண்ணுங்கள். அப்படி கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் கால்குலேஷன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கூட நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நான் கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்றத நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ மற்ற எல்லாத்துக்கும் நம்ம வந்து பண்ணியாச்சுல. செல்லிங் மட்டும் இருக்குது. அதுக்கு நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கொடுங்க. ஓகேங்களா?
எஸ். செல்லிங் பண்ணியிருக்கோம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணுங்க. அப்பதான் வந்து ஈஸியா வந்து புரியும். ஸோ இன்னைக்கு நான் ஒன்ஸ் நான் பண்ணி குடுத்துருக்கேன் இல்லையா? அத வந்து நீங்க ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. எக்ஸ்பைருக்கு, கேப் அப்புக்குன்னு தனியா டூல்லாம் கிடையாது. எல்லாமே ஒண்ணு தான். ஆல்ரெடி சொன்னது தான். திரும்பவும் நான் இப்ப அகைன் நான் ரிப்ளை பண்றேன். கேப் அப் ஆயி, கால் பையோட என்ட்ரி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, 9:30யோட ஹை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. இந்த காலம டெலீட் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த இடத்துல 9:30யோட ஹைய என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணா அதுவே ஸ்ட்ரைக் வந்து குடுத்துரும். ஸ்டார்ட் ஸ்ட்ரைக், எண்ட் ஸ்ட்ரைக். ஓகேவா? அந்த இதுலருந்து வாட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபைனல் ஸ்ட்ரைக் கண்டுபிடிச்சுட்டு, ஃபைனல் ஸ்ட்ரைக்கோட இங்க 75 மினிட்ஸ்ன்னு ஹை இருக்கா? அது தேவையில்ல. 9:15ஓட ஹை வந்து என்டர் பண்ணணும். ஓகேவா? 9:30யோட ஹை. 9:30யோட ஹைய என்டர் பண்ணிட்டு, அந்த ஸ்ட்ரைக்கோட ப்ரீவியஸ் 75 மினிட்ஸோட லோ ஒர்க் ஷீட்ல குடுத்துருக்கேன். என்ன டேட்டா என்டர் பண்ணணும். அது 2யும் என்டர் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் இங்க பெர்சன்டேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ் வந்துரும். அதுதான் உங்களுக்கு கேப் அப்க்குரிய புது லெவல். இன்கேஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா, இந்த லோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த லோல 9:30யோட லோவ என்டர் பண்ணுங்க. இங்க புட்டோட ஸ்டார்ட் ஸ்ட்ரைக், எண்ட் ஸ்ட்ரைக் வந்துரும். அதுக்கு ஃபைனல் ஸ்ட்ரைக் கண்டுபிடிச்சுட்டு, அந்த புட்டோட 9:30யோட ஹையும், ப்ரீவியஸ் 75 மினிட்ஸ் லோ என்டர் பண்ணிட்டு பெர்சன்டேஜ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, புட்டோட என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? இந்த ஷீட் தான். இன்புட் டேட்டா தான் மாத்துறோம். கிளியரா? நான் இப்ப வந்து குடுக்குறதா இருந்தாலும் இதே தான் நான் திரும்ப குடுப்பேன். இந்த இடத்துல மட்டும் எடிட் பண்ணி மட்டும் குடுத்துருப்பேன். இப்ப புரிஞ்சதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? எஸ். சிம்பிள் தான். 2 இடத்துல மட்டும் டேட்டாவ மட்டும் மாத்துறோம். வேற எந்த ஒரு விஷயமும் நம்ம பண்ண போறது கிடையாது. எல்லாம் ஒரே ஸ்டெப். அதனால அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு வந்து தேவையில்லாம இன்னொரு ஷீட்ட போட்டுட்டு, இந்த இடத்துல 2 டேட்டாவ மட்டும் இங்கனக்குள்ள மாத்த போறோம் பேர மட்டும். அதுக்கு நீங்க இதுலயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். விஷயங்கள் தெரியும்ல. அதனால தான் வந்து நான் இது பண்ணேன். ஓகே. இன்னைக்கு வந்து செஷன் நம்ம இதோட எண்டுக்கு வந்துருச்சு. நாளைக்கு வந்து நம்ம பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வந்து லைவ் மார்க்கெட் செஷன் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்மு அந்த இது எல்லாமே வந்து பார்த்துரலாம். இல்லன்னா உங்களுக்கு நான் ஷெட்யூல் குடுத்துறேன். நான் இன்னும் பிளான் பண்ணல. வெள்ளிக்கிழமைன்றது ரொம்ப லாங்கா இருக்கும். நான் உங்களுக்கு இப்ப கிளாஸ் முடிச்சோன அடுத்தடுத்து என்ன செஷன் டேட் நான் வந்து குடுத்துறேன். ஓகேங்களா? சப்போர்ட் செஷன் வரைக்கும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய இன்னைக்கு டே 8ஆ? இன்னும் பேலன்ஸ் 4 செஷன் இருக்கா? இந்த 4 செஷனுக்கு என்னென்ன டேட்டு, என்னென்ன டைமிங்ன்றத நான் இப்ப உங்களுக்கு அப்டேட் பண்ணிறேன். அத ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னா, லைவ் மார்க்கெட் செஷன் மார்னிங்ன்றதுனால நீங்க முன்னாடியே கொஞ்சம் உங்கள ஃப்ரீ பண்ணிக்கணும் இல்லையா? அதனால. ஓகே கைஸ். குட் நைட். நாளைக்கு வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா? அப்டேட் பண்ணிட்டேன் ஷெட்யூல். ஓகே கைஸ். தேங்க் யூ.